வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. நம்ம சிறார்கள் எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா தவறான பாதையில் போகிறாங்க அப்படிங்கிறது இந்த காணொலி மூலியமாக நடந்த சம்பவத்தின் மூலியமாக தான் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. தினம் தினம் நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில் பல பேரை பல கட்டங்களை செஞ்சுட்ருப்பீங்க. அப்படி சமூக சீர்கேடு பார்த்திங்கன்னா உச்சத்தில் இருக்க இந்த வேலையில் அதற்கு 2 நாள் ஃபுல்லாக மீடியாக்கே தீனி போடும் விதமாக பார்த்திங்கன்னா ஒரு வடமாநில இளைஞரை கொடூரமாக தாக்கியிருக்காங்க. அதை குறித்து தான் இன்றைக்கி பார்வையாளர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம். இது வடமாநில இளைஞர் அப்படிங்கிறது 2ஆம் பட்சமாக இருக்கட்டும், யார் எப்படி பண்ணியிருந்தாலும் தவறு தான். அப்படி இருக்கிறப்போ இந்த வடமாநிலம் அப்படிங்கிறது இன்னும் வேறு மாதிரியான பிரச்சனைகளை கூட்டிகிட்டு போகும். நம்ம ஏற்கனவே இதை பற்றி வேறு மாதிரி பேசியிருக்கோம். இந்த ரீல்ஸ் கலாச்சாரத்துலேருந்து இது ஆரம்பிக்கிறதா, இல்லை புல்லிங்கோன்னு சொல்கிற தப்பு இல்லையா, கையில் கத்தி எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு போகாமல் சுற்றிட்டு இருக்காங்க. இதை எப்படி திமுக அரசாங்கத்து மேலே நம்ம பழியாக போட்டது பல கோணங்கள்லேருந்து இதை பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க பாரு? முதல்ல இது ரொம்பவே ரொம்ப ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வாக இருந்துச்சு. அதில் அந்த காணொளி பார்க்க நேர்ந்தது, அது முழுசாக பார்த்தேன். அதில் அந்த வடமாநில இளைஞர் இவங்களை அடிக்கிறதுக்கோ இவங்களை எதிர்த்து பேசுகிறதுக்கோ இவங்களை இது பண்ணுறதுக்கோ எந்த விதமான முயற்சியுமே அவர் எடுக்கலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவரை திரும்ப அடிக்கவும் இல்லை, திரும்ப இது பண்ணவும் இல்லை. ஒரு பயந்த இடத்துல தான் உட்காந்துருக்காரு, கீழே உட்காந்துருக்கான். ஆக்சுவலாக ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கும்போதே இந்த பசங்க அந்த ஆள் முன்னாடி கத்தியை காமிச்சு ரீல்ஸ் போட்டிருக்கானுங்க, ரீல்ஸ் எடுத்திருக்கானுங்க. அப்படி எடுக்கும்பொழுது அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஏதோ சொல்லியிருக்காரா என்னன்னு நமக்கு தெரியல. அதுவும் அந்த ரீல்ஸ்லாம் இல்லை. அப்போ அந்த ரீல்ஸ்லையுமே அந்த ஆள் எதுவுமே சொல்லாமல் பார்த்துட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது. திரும்ப அந்த ஆளை எடுத்து கொண்டு போயிட்டு ஒரு அதாவது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் சொல்கிறாங்க, அங்கே ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சு இவனுங்க அடிச்சிருக்கானுங்க. அந்த நபர் கத்திக்கிட்டு விழுகிறாரு, ரத்த வெள்ளத்தில் விழுகிறாரு. ஸோ இதுதான் நம்ம மண்டை பொழந்துச்சு. ஆமாம், அதில் 4 பசங்க நினைக்கிறேன், 4 பசங்க சுற்றி இருந்து வெட்டுறானுங்க. இதுதான் அதே ரீல்ஸ் எடுத்து இப்படி அதில் இப்படி கையை காமிக்கிறது, இப்படி காமிக்கிறது. முதல்ல இதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி இதில் வைத்து அரசியல் ஆதாயம் தேடுறதுக்கு ஒரு குரூப் இறங்குது, 2 குரூப் ஆக்சுவலாக இறங்குது. அதையும் நம்ம பார்க்கணும். அதை ஃபஸ்ட்டு நான் அதை சொல்லிட்டு போயிடுறேன். ஒரு குரூப் பிஜேபி, ஒரு குரூப் டிஎம்கே. இப்போ டிஎம்கே இதை எப்படி ட்விஸ்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, வட மாநில இளைஞர்களில் தொடர்ச்சியாக தமிழ் தேசியவாதிகள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. தமிழ் தேசியவாதிகள் தான் இன்னர் லைன் பர்மிட் வேணும், மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸுக்கு எதிராக பேசிகிட்டே இருந்தாங்க, அதனால தான் வெறி பிடிச்சி இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி திமுக சைடில் இருந்த ஈகோ சிஸ்டம், திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் எல்லாம் தமிழ் தேசியத்தின் மேலே பழிய தூக்கி போட்டுக்கிட்டே பதிவுகள் போடுறதை நீங்கள் பார்க்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிஜேபிக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாடே சேஃபான ஒரு பிளேஸ் கிடையாது, தமிழ்நாட்டில் பார்த்தீங்களா மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸை தாக்குறாங்க நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம், இந்த பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வட மாநில இளைஞர்கள் மேலோ வட மாநில தொழிலாளர்கள் மேலோ இவங்களுக்கு வெறுப்பு இருக்குது பாருங்க, தமிழ்நாடு ஒரு சேஃபான பிளேஸே கிடையாது, அது பொய் அப்படின்னு சொல்லி பிஜேபி சப்போர்ட்டர்ஸ், அந்த ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ சிந்தனை கொண்டவங்களாம் பதிவுகளை போடுறதை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நம்ம தமிழ் தேசிய தரப்புலேருந்து நம்ம பேசுவோம். தொடர்ச்சியாக தமிழ் தேசியவாதிகள் சொல்லிகிட்டு இருக்கிற கருத்து என்ன, இங்கே வட மாநிலத்திலேருந்து வரக்கூடிய தொழிலாளர்கள் அவங்க பதிவு செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு தான் சொல்கிறோம். வரவே கூடாதுன்னு எந்த தமிழ் தேசியவாதி சொல்லியிருக்காங்க இது வரைக்கும்? ஏதாவது பேரை சொல்லுங்கள் நீங்கள். இப்போ இந்த தமிழ் தேசியவாதி அவங்க வரவே கூடாது நான் சொல்லியிருக்கேனா, இல்லை சீமான் சொல்லியிருக்காரா, இல்லை மணியரசன் அவர் சொல்லியிருக்காரா? பதிவு செஞ்சுட்டு வாங்கங்கிறோம். ஏன் பதிவு செய்யாமல் வரணும்னு ஆசைப்பட்றீங்க? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். நீங்கள் வேலை செய்ய தான் வரீங்க, இங்கே வேலை செஞ்சுட்டு பணம் பொருளாதாரம் ஈட்டுறதுக்கு தான் வரீங்க அப்படிங்கிறது உண்மையாக இருக்குன்னா, ஒரு பதிவு செஞ்சுட்டு வருவதற்கு ஒரு முறையை கொண்டு வரணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறது உங்களுக்கு எந்த விதத்தில் இந்தியாவிலேருந்து வட மாநிலத்திலேருந்து வரவங்களுக்கு பிரச்சனையான ஒரு விஷயம்னு நினைக்கிறீங்க? இது தமிழ்நாட்டுடைய சேஃப்டியை இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுக்காக தானே நாங்கள் சொல்கிறோம். இப்போ நான் கேட்குறேன், வட மாநில தொழிலாளர்கள் பலரும் இங்கே வராங்க, நிறைய க்ரைம் ஆக்டிவிட்டீஸ் ஒரு சைடில் வட மாநிலத்திலேருந்து வேலை செய்ய வந்தாங்களா, திருட வந்தாங்களா, அதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் வட மாநிலத்திலேருந்து வரக்கூடிய இளைஞர்கள் க்ரைமில் ஈடுபடுறதும் இங்கே பதிவாகிட்டு இருக்கு. எஃப்ஐஆர்ஸ் பலது பதிவாகிட்டே தான் இருக்குது. கற்பழிப்பு சம்பவங்களாக இருக்கட்டும், இல்லை திருட்டு சம்பவங்களாக இருக்கட்டும், இல்லை வழிப்பறி சம்பவம், இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. இப்போ காவல்துறை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அப்படி பதிவு பண்ணும்போது அவங்க இந்த மாநிலத்தில் சார்ந்தவங்க, அவங்க அந்த மாநிலத்தில் வட மாநிலத்தை சார்ந்தவர்கள்னு சொல்லி தொடர்ச்சியாக செய்திகள் வருது. இதில் இருந்து தமிழ்நாட்டை பாதுகாக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்னர் லைன் பர்மிட் சிஸ்டத்தை தமிழ் தேசியவாதிகள் தொடர்ந்து முன்வைக்கிறோம். முதல்ல இன்னர் லைன் பர்மிட் சிஸ்டம்னா என்னங்கிறதையும் இங்கே விளக்கிறேன். என்ன கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம், இவங்க எப்படி அதை ட்விஸ்ட் பண்ணுறானுங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இன்னர் லைன் பர்மிட் அப்படின்னா என்னென்னா, வட மாநிலத்தில் ஒருத்தர் நான் வேலைக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு, தமிழ்நாட்டுக்கு வரேன், ஒரு கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் இருக்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, ஓகேவா,
திராவிட அண்ட் கோ அப்படிங்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. அவங்களுக்கு தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு வேலைக்கு ஆள் இல்லை, வட மாநிலத்துலேருந்து தான் எடுக்கிறோன்னு சொல்லி திராவிட அண்ட் கோ கம்பெனி வந்து வேலைக்கு ஆளை தேடுறாங்க. அப்போ விலை கம்மியான செலவுக்கு வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. இப்போ இவங்க என்ன பண்ணணும்னா தமிழக அரசுக்கிட்ட, அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட ஒரு நோட்டீஸை கொடுக்கணும். இந்த மாதிரி நாங்கள் 50 பேரை எங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காக இந்த மாநிலத்திலேருந்து நாங்கள் வர வைக்கிறோம். அவங்களுடைய லிஸ்ட்டு, அவங்களுடைய ஆதார், அவங்களுடைய ஐடி ப்ரூஃப், அவங்களுடைய காவல்துறை கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட், இது 3ஐயும் அந்த கம்பெனி ஓனர் சப்மிட் பண்ணணும். இதை வந்து நம்மளுடைய தமிழக அரசு காவல்துறை இல்லை அதுக்குன்னு ஒரு தனியாக டிபார்ட்மெண்ட் நீங்கள் ஃபார்ம் பண்ணிங்களான்னு பண்ணுங்கள். பார்த்துட்டு சரி ஓகே இவங்க வராங்க, அவங்க அந்த போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வேணும், ஆதார் கார்டு வேணும், அதுக்கப்புறம் வந்து எந்த மாநிலத்திலேருந்து வராங்க, அவங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ், இது இவ்வளோதான். இந்த போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் யாரும் வாங்குறது இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இல்லை, அப்படி இல்லை. என்னன்னா வாங்குறாங்க. எங்கே வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸி ஓட்டுறாங்கல்ல, ஆமாம், இப்போ ஓலா ஊபர் எல்லாத்துலேயுமே போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். ஏன்? குற்றப்பின்னணி இருக்கவங்களா அப்படிங்கிற. இப்போ குற்றப்பின்னணி இருக்கிற ஒருத்தர் டாக்ஸி ஓட்டுறாருன்னு வைங்க, ஒரு பொண்ணு அவங்கள நம்பி வண்டியில் ஏறி உட்காந்தா அவன் அப்யூஸ் பண்ணுவானா மாட்டானா? அதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அப்போ யார் வேணாலும் வந்து டாக்ஸியில் ஓட்ட விட்டா டாக்ஸி ஆபத்தாயிரும். நீங்கள் புக் பண்ணி போவீங்க, நைட்டு வந்து ஒரு 10 மணிக்கு 12 மணிக்கு ஏதோ ஒரு ஃப்ளைட் இருக்கு உங்களுக்கு, நீங்கள் வந்து புக் பண்ணி போறீங்க, டிராவல் போகிற வழியில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல போயிட்டு வண்டி நிப்பாட்டிட்டு கழுத்தில் இருக்கிறதுலாம் சூட்கேஸை கூட இதுன்னு கேட்டானா என்ன ஆகும்? அப்போ இந்த தனியார் நிறுவனங்கள் ஓலா ஊபரு மற்றும் இந்த எந்தெந்த டாக்ஸி ரேப்பிடோ இது என்னெல்லாம் இருக்கோ அவங்க அத்தனை பேருமே காவல்துறையிடமிருந்து கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அப்போ இந்த நபர்களை வந்து என் மேலே குற்ற வழக்குகள் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அவங்க வேலையை செய்ய முடியும். வண்டி வாகனங்கள் இந்த நிறுவனங்களுக்கு ஓட்டுறதுக்கு, வண்டி வாகன நிறுவனங்கள் ஓட்டுறவங்களுக்கு அவங்களுக்கு இந்த அறிவு இருக்குல்ல, இந்த அறிவு கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் செய்கிறவனுக்கு இருக்காதா? இந்த அறிவு வந்து மற்ற தொழிலுக்குலாம் இருக்காதா? ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் இருக்கக்கூடாதா? இதை செய்யுங்களேன். கவர்மெண்ட்டு தான் செய்யணுன்ட்டு இல்லை, இதை நீ ப்ரைவேட்டே பண்ண நீ. அப்போ இவங்களுக்கு என்னன்னா எனக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் வந்தால் போதும், அவன் எவ்வளோ பெரிய ரவுடியாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பெரிய கொலகாரனாக இருந்தாலும் பரவாயில்லங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கா இல்லையா? இங்கே பங்களாதேஷ்காரனாக இருந்தாலும் பரவாயில்ல, பங்களாதேஷ்காரனாக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் இந்திய இறையாண்மையே தூக்கி குப்பையில் போட்டுறான், பரவாயில்ல. இதுதான் மாறணுங்கிறேன். இதில் உங்களுக்கு என்னடா மாற்று கருத்து இருக்கு? இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. ஒரு சேஃபான என்விரான்மெண்ட்டை தமிழ்நாட்டில் உருவாக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம், தமிழ் தேசியம் பேசுகிறவங்க. உங்களுக்கு இதில் என்ன மாற்று கருத்து இருக்கு? நீ என்ன சொல்ல வர? அப்படிலாம் இல்லை, இந்தியாவில் யாராக இருந்தாலும் யார் வேணாலும் வந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல வரியா? உன் வீட்டில் வேலை வைக்க சொல்லு. யார் என்னன்னு தெரியும். 24/7 ஒருத்தனுக்கு வந்து ஒரு அக்சஸ் கொடு. உன் வீட்டில் யார் வேணாலும் என் வீட்டில் வந்து வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீ ஒரு அக்சஸ் கொடு. உன் வீட்டுக்கு வேலைக்கு வரும்போது மட்டும் நீ கேஸ்ட் முத கொண்டு கேட்ப. இது என்ன நோக்கம் உனக்கு? தமிழ்நாடு என்ன எக்கேடு கேட்டாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறவன் தான் இந்த மாதிரி முட்டு கொடுத்து தலைவான். இன்னர் லைன் பர்மிட்டுங்கிறது உண்மையிலே பாதுகாப்பானது, எல்லாருக்குமே பாதுகாப்பானது. இந்த சிஸ்டத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி தான் இன்னர் லைன் பர்மிட் சிஸ்டம் வேணுங்கிறது தான் எங்களுடைய அல்டிமேட்டான. இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அப்படி இன்னர் லைன் பர்மிட் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டுருச்சுன்னா வட இந்தியர்கள் வேலைக்கு தான் வராங்கிறது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டுரும். அவங்கள வாக்கா மாற்ற முடியாது. யாரோட பிரச்சனை இது? பிஜேபியோட பிரச்சனை. பிஜேபிக்கு என்னன்னா, இவங்க இன்னர் லைன் பர்மிட்னு ஒன்று தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துருச்சுன்னா இதை வாக்கா மாற்ற முடியாது. இவங்களெல்லாம் நாளைக்கு இப்போ சிட்டிசன்ஸ்ன்னு காமிச்சு தமிழ்நாட்டில் வாழக்கூடியவர்கள்னு காமிச்சு இவங்களை வாக்காளர்களாக மாற்றலாம் நம்ம பிளான் வச்சிருக்கோமே, அதுகளுக்கு ஆப்படிச்சிருமேன்ட்டு அதனால பாஞ்சு கடிக்கிறானுங்க. இன்னர் லைன் பர்மிட்டை கொண்டு வரக்கூடாது. இது ரொம்ப பெரிய அயோக்கியத்தனம். சரி, இந்த இதை நாங்கள் பேசுறதுனால, தமிழ் தேசியம் பேசுறதுனால தான் இப்படி நடக்குது. தமிழ் தேசியவாதிகள் வந்து தொடர்ச்சியாக வட இந்திய ஊழியர்கள் மேலே வன்மத்தை என்னத்தை வன்மத்தை நாங்கள் விதைச்சிட்டோம்? ஏதாவது நடக்காத சம்பவத்தை நாங்கள் நடந்த மாதிரி பேசியிருக்கோமா இது வரைக்கும்? நடக்கிறது நியூஸ்ல வர ஒரு விஷயத்தை தானே நாங்கள் பேசுகிறோம். நியூஸ்ல நடந்த விஷயங்கள், பதிவான விஷயங்கள், எஃப்ஐஆர் பதிவான விஷயங்களை தானே பேசுகிறோம். உன்ன மாதிரி பீகார் ஊழியர்கள் இங்கே வந்தாங்க அடிச்சாங்கன்னு வதந்தியாக கலப்பணும். வாய் கூசாம பொய் பேசிட்டு அழிறீங்க. ஆப்பிரிக்காலேருந்து வராங்க நைஜீரியர்கள் ஒரு மாதிரி போதைப் பொருள் கடத்துறாங்கன்னா நியூஸ்ல நைஜீரியர்கள் கடத்துனாங்க தானே சொல்லுவாங்க. ஆமாம், அப்படி தானே வரும். அதை அப்புறம் பேசி தானே ஆகணும். அப்புறம் சொல்கிறோம்ல, இன்னும் ஸ்க்ரூட்னி பண்ணோம், இன்னும் வந்து நம்ம வந்து யாரெல்லாம் வராங்க, படிக்க தான் வராங்களான்னு பார்த்து சேர்க்கணும், அப்படி வரவங்களுக்கு ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கானு நம்ம கண்காணிக்கணும்னு உட்காந்து பேசிட்டில்ல. நைஜீரியாவிலேருந்து வந்தால் ஒரு கணக்கு, ஏன் இப்போ இதே பங்களாதேஷ்லேருந்து வந்துட்டு போகிறான், வேலை செஞ்சுட்டு போகிறான், உனக்கு என்ன வலிக்குது? கேளுங்க, இவங்க கிட்ட அதே கேளுங்க. பங்களாதேஷ்லேருந்து வேலை செய்ய தானே வரான். கரெக்டு தான். முஸ்லீம்ஸ் வந்து ரோஹிங்கியா முஸ்லீம் வேலை செய்ய தானே வரான், பிழைக்க தானே வரான். அது சொல்லு. அழுவானுங்க, அப்படியே மூக்கில் அப்படியே சளி சிந்துவானுங்க. ஏன் இப்போ உனக்கு ஏன் எரியல? அப்போ தமிழ்நாடு நாசமாக போகணும், இந்தியா நாசமாக போனால் ஐயோயோ, தமிழ்நாடு நாசமாக போனால் பரவாயில்ல.
இதுதான் நம்ம மென்டாலிட்டி. ஸோ இந்த குரூப் வந்து என்ன பண்ணுது, தமிழ் தேசியத்து மேலே பழியப்படுது. சரி, அந்த பக்கம் திராவிட குரூப் என்ன சொல்லுது? இவனுங்களுக்கு இன்னர் லைன் பர்மிட் இதை பற்றி அவங்களுக்கு எந்த அறிவும் புரிதலும் கிடையாது. அவங்களுக்கு என்னன்னா இன்னர் லைன் பர்மிட்டுங்கிறதுல பெரியார் லைன் பர்மிட்னு ஒன்று கொண்டு வாங்கன்னா ஆமாம் அப்படிம்பாங்க. இல்லை அவங்க இந்திக்காரங்களே வந்து திமுக கோட்டு போடுறாங்கன்னா ஓகே பெரியார் லைன் பர்மிட்னு கேளுங்க, ஓகேங்க அப்படின்றாங்க. எதுக்கு ஏதாவது இதுன்னு பேர் வைக்கணுமா, பெரியார்னு பேர் வைப்போமா, இந்த வளைவுக்கு இந்த பாத்ரூமுக்கு இன்னும் என்னென்னதுக்கெல்லாம் பெரியார்னு பேர் வைக்கணுமா, அதை வச்சுட்டு வாங்கடா. இந்த கோடம்பாக்கத்தில் இருக்குது, அங்கே போய் ஏதாவது என்னென்னதுக்கெல்லாம் வைக்கணுமா போய் வச்சுட்டு வா. இந்த குப்பை தொட்டி ஒன்று இருக்குது, குப்பை தொட்டிக்கு ஏதாவது பேர் வைக்கணுமா, பேர் வை. டிரான்ஸ்ஃபார்மர் அதுக்கு ஒரு பேர் வைக்கணுமா, வைக்கி போய் வச்சுட்டு வா. இந்த ஸ்டிக்கர் ஓட்டுற வேலை தான் இவங்களுக்கு. இதை தவிர்த்து வேறு ஒரு அரசியல் ஒரு இளவும் தெரியாது. தமிழ்நாட்டுடைய எதிர்காலம், தமிழ்நாட்டுடைய மொழி உரிமை, இன உரிமை ஒரு மண்ணும் தெரியாது இதுகளுக்கு. சும்மா அந்த காவி இது காவியா இதெல்லாம் ஒன்று தான், எப்படி சொல்ல, அந்த கரை வேட்டி கட்டினா நாங்களாம் பகுத்தறிவாதின்னு நம்பிக்கிட்டு ஒரு குரூப் அலையுது. அப்பப்போ சண்டை வரும்போது வேட்டி உருவிக்குவானுங்க. வேட்டி உருகாமல் இருக்கிறது தான் பகுத்தறிவாதங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் நான் வந்து கரை வேட்டி கட்டினா நான் வந்து அறிவாளின்னு நினச்சிக்கிட்டு ஒரு குரூப் சுற்றிட்டு அலையும். அந்த குரூப் இது. இவனுங்களுக்கு என்னன்னா தமிழ் தேசியவாதிகள் இவங்க அவன் சொல்றது என்னன்னா இதுதான் சான்ஸ், பழி தூக்கி போடலாம். இவன் சொன்னா ஐயோ நம்ம மேல வண்டியை திருப்பிடுவாங்க, அதனால நம்ம தமிழ் தேசியவாதிகள் பழிய தூக்கி போடுவோம். வண்டி நம்ம பக்கம் திருப்பிடக்கூடாது. ஏன் வண்டி உன் பக்கம் திருப்பக்கூடாது, நீ வேலையை பார்க்குறேன்னு நான் சொல்றேன். இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் நான் டீகோட் பண்ணாம விட போறது இல்லை. இப்போ இவனுங்க என்ன பண்றாங்க, இவனுங்களும் வந்துட்டு பழிய தூக்கி தமிழ் தேசியவாதிகள் மேல போடுறாங்க. திரும்ப தமிழ் தேசியவாதிகள் வந்து ஏழை சொல்லி அம்பலம் ஏறாதுங்கிற மாதிரி அதிகாரத்தில் இல்லாத தமிழ் தேசியம் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணம். இத்தனை வருஷமா 70 வருஷமா பெஞ்சு தேய்ச்சிட்டு இருக்க திராவிடம் காரணம் கிடையாது. இந்தியாவே ஆட்சி செஞ்சு எல்லா துறைமுகங்களையும் கட்டுக்கோப்பா நடத்தக்கூடிய பாஜக காரணம் கிடையாது. இது வரைக்கும் ஆட்சி அதிகாரத்துக்கே வராத, கவுன்சிலர் பதவிக்கும் கூட வராத தமிழ் தேசிய கருத்தியலை கேட்டு தான் மக்கள் இப்படி சீரழிஞ்சிட்டாங்க. எரிச்சல் வருதா இல்லையா இவங்க பேச்சு? அப்போ இதுக்கு தான் பதில் சொல்லணும். முதல்ல இந்த சம்பவத்தில் அந்த பசங்களுடைய உளவியல் என்னன்னு பார்ப்போம். அங்கேருந்து வரலாம். அவன் ஏன் இப்படி முடி வச்சிருக்கான், இதுக்கு நான் பதில். அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை பாரி? என்ன மயித்துக்கு அவன் அப்படி முடி வச்சிருக்கான்? இது அவனுக்கு இது நான் இந்த மாதிரி முடி வைக்கிறதுனால அவனுக்கு ஏதாவது நல்லது நடக்க போதா? என் மயிர் என் உரிமை பாரி. அவன் மயிர் அவன் உரிமைங்க. ஆனால் இந்த மாதிரி மயிரை வச்சிருந்தானா உன்னை எல்லாரும் மயிரா தான் மதிப்பாங்கன்னு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா அவனுக்கு? இந்த மாதிரி ஒரு முடி வச்சுன்னா அவனை யாரா ரெஸ்பெக்ட் பண்ணுவானா? இதை ஏன் சொல்றேன்னா, தலித் அரசியல்கிட்ட இந்த கேள்வி கேட்குறேன். உட்காந்து தலித் அரசியல் திருமாவளவன் போன்ற நபர்கள் அந்த மாதிரி முடி வச்சுட்டு ஒருத்தன் வரும்போது அதை ரசிச்சிங்க. நீங்களே போய் அந்த மாதிரி முடி வெட்டினீங்க. நம்மளும் வெட்டினாரா? ஆமா, வெட்டி ஒரு போஸ்ட், இந்த கோட் சூட்லாம் போட்டு போஸ்ட்லாம் கொடுத்தாரு. ஏன்னு நினைச்சேன் நான். உண்மையாவே ஹேர் கட்லாம் பண்ணி கேட்டால் என்னுடைய தொண்டர்கள் வந்து விரும்புனாங்க அப்படிங்கிறதுக்காக முடி வெட்டிக்கிறது. அவங்க தொண்டர்கள் என்ன எதோ விரும்புவானுங்க, அதுக்காக ஒவ்வொன்றும் வெட்டிக்கிறதா? பதவி கூட தான் விரும்புவாங்க, அதுக்காக கொடுத்துருவீங்களா? இது என்ன இப்போ ஒரு புரிதல்? இது முடி வெட்டிட்டு இருக்கீங்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ரெப்யூட்டபிளான ஒரு ஜாப்ல, சரி ஒரு அரசாங்க வேலையில ஒரு அதிகாரி இந்த முடியல நீங்க பார்க்க முடியுமா? இந்தியாவுடைய உச்சபட்ச அதிகாரத்துக்கு போற எவனாவது இந்த முடியை வச்சுட்டு ஏதாவது ஒரு இன்டர்வியூல செலக்ட் ஆயிடுவானா? சரி, ஆக மாட்டான். ஐடி கம்பெனிக்கு போங்க, இன்ஜினியரிங் இதில் போய் பாருங்க, இந்த மாதிரி முடி வச்சுக்கிட்டு இருக்கவனுக்கு வேலை கிடைக்குமா? சரி, வேற எந்த வேலை இந்த மாதிரி முடி வச்சிருந்தா கிடைக்குதுன்னு மட்டும் சொல்லுங்க. மீடியா இண்டஸ்ட்ரியில அது எக்ஸெப்ஷன் இருக்கும். மீடியா இண்டஸ்ட்ரியில எக்ஸெப்ஷன்லாம் கிடையாது. மீடியா இண்டஸ்ட்ரி இதை பயன்படுத்துது, இந்த நெகட்டிவ் ப்ரோபகண்டாக்கு அதை பயன்படுத்துது. ஃபேஷன் அவங்களா இருப்பாங்களா, ஃபேஷன் டிசைனர்ஸ் அவங்களாம் எக்ஸெப்ஷன். அவனுமே ஃபேஷன் டிசைனிங் பண்றவனுமே அந்த மாடல்ஸை தான் இந்த மாதிரி ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ண விடுவானுங்களே ஒழிய அவங்க இந்த வேலையை பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஓகேவா? இல்லை அப்படிலாம் வந்து அந்த வானவில் கூட்டமாக இருக்கும். இந்த கேட்டகரி மட்டும்தான் இந்த வேலையெல்லாம் பண்ணு. இதனால் எந்த விதமான பயனும் அந்த பையனுக்கு கிடையாது. ஆனால் இதை ஒரு ஐடென்டிட்டியாக பார்க்குறான். இந்த ஹேர் ஸ்டைல்ஸை ஒரு ஐடென்டிட்டியாக பார்க்குறானுங்க. ஏன்னா நான் உன்னுடைய ஒழுங்குகளுக்கு உள்ளே இல்லை, நீ சொல்கிற லா அண்ட் ஆர்டர்லாம் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், நான் ரிபல், நான் வந்து ஒரு நீ சொல்லி நான் கேட்கணுமா அப்படிங்கிற ஒரு தெனாவட்டுடைய வெளிப்பாடு இந்த முடி, ஹேர் ஸ்டைல். இந்த உளவியல் ஏன் இந்த பசங்களுக்கு வருது அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து இவனுங்கள்கிட்ட சொல்லி வளர்க்குறது என்ன தெரியுமா? இந்த தலித் அரசியல் என்ன நம்ம சொல்லுது, நம்மளெல்லாம் எப்படி அடித்தாங்க தெரியுமா, நம்மளோட முன்னோர்களெல்லாம் ஒழிச்சிட்டாங்க தெரியுமா, அழிச்சிட்டாங்க தெரியுமா, அவங்க எல்லாம் நம்மளோட சொத்தை சுரண்டி தின்னுட்டு கொளுத்துட்டாங்க. அதனால என்ன பண்ணோம், அதனால நம்ம இப்படி முடிவு வச்சுக்கிட்டு அதை பற்றியே யோசிக்காமல் சண்டை போட்டுக்கிட்டு ரவுடித்தனம் மட்டும் அலையணும். ரொம்ப ஜென்ரலைஸ் பண்ணுறேன். நான் ஒன்றே கேட்குறேன், நான் ஜென்ரலைஸ்லாம் பண்ணலைங்க. இந்த கவின்குமார் மர்டர் நடந்துச்சு, அன்னைக்கு ஃபுல்லாக என்ன போட்டு கடிச்சவங்களாம் என்ன சொல்லி கடிச்சாங்க? நான் படிச்சுட்டா பொண்ணு கொடுத்துருவாங்கன்னா, படிச்சுட்டா பிரச்சனை சால்வ் ஆயிரும்னு சொன்னேன். படித்தாலும் எங்களுக்கு ஆகலை. இப்போ நான் கேட்குற கேள்வி, படித்து முன்னேறது சரின்னு இவங்க பேசுகிறானுங்களா,
இல்ல படிக்க கூடாதுன்னு நினைக்கிறானுங்களா? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இந்த கேள்வியை கேட்டவனுக்குலாம் இவனுக்கு நோக்கம் என்ன? படிக்க கூடாது. அப்ப இவங்க நோக்கம் என்ன? நான் இதான் கேள்வியா கேட்கிறேன். இந்த இடத்துல வச்சு அரசியல் பண்ணணும். கரெக்டா வந்துட்டீங்க பாயிண்ட்டுக்கு. இவங்களுக்கு என்னன்னா, இவன் மேல போயிட்டா இவனுக்கு அரசியல் இல்லை, இவன் தலித்தியம்னு பேச முடியாது, இவன் நான் உங்களுக்காக போராடுறேன்னு சொல்லிட்டு ஏமாற்ற முடியாது. அப்ப இவன் அங்கேயே இருக்கணும், இவன் ஒதுக்கப்படணும், சமூகத்தால விலக்கப்படணும், இவன் சமூகத்திலிருந்து தூரம் போகணும், இவன் தூரம் போகணும். தனித்து இருக்கிறதுங்கிறது இல்லைங்க, தனிச்சு இருக்கிறதுல முதன்மையாக இருக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு, தனித்து இருக்கிறதுல பெருமையாக இருக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. அப்படி சொல்லி இவன் ஒதுங்கி இருக்கிறான், ஒதுக்கப்பட்டு இருக்கிறான், இவனை ஒதுங்கியே வைக்கணும், ஒதுக்கப்பட்டே இருக்கணும்னு இவங்க அரசியல் பண்றானுங்க. நான் சொல்றேன்னா, சமூகத்துக்குள்ள ஒற்றுமை வரணும்னா ஓர்மை அடையணும். சமூகம் ஓர்மை அடையணும்னா ஒருத்தன் உருவத்துல பார்த்தா இவன் இந்த சாதிக்காரன், இவன் இந்த கம்யூனிட்டி, இந்த அரசியல் கொள்கை கொண்டவனே உருவத்தை பார்த்து கண்டுபிடிக்கிற ஒரு டிஃபரன்சியேஷன் இருக்குதுன்னா என்ன நோக்கம்? அது பேர் தான் பிரிக்கிறது சமூகத்தை. இப்ப ஏன் மதங்களுக்குள்ள அடையாளங்கள், மத அடையாளங்கள் எதுக்கு? ஏன் கிறிஸ்துவர்கள் சிலுவை போடணும், ஏன் இஸ்லாமியர்கள் குல்லா போடணும், ஏன் பொட்டு வச்சுக்கணும், ஏன் இந்த மாதிரி ஏன் இந்த அடையாளங்கள்? ஏன் எல்லாமே பண்ணலாமே? ஏன் அப்படின்னா அப்பதான் அந்த சமூகத்தை தனிச்சு காட்ட முடியும், அப்பதான் அதை வச்சு ஒரு அரசியல் செய்ய முடியும், அப்பதான் அதுல குரூப்பிசம் பண்ண முடியும். இதைத்தான் இப்ப இங்க பட்டியல் சமூக மக்களை குழப்பி முன்னாடிலாம் ஒன்றும் பெருசா வித்தியாசம் இருக்காது, உருவத்தை பத்திலாம் யாரையும் கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இல்லைங்க, இப்போ அந்த கார்த்திக் பி சிதம்பரம் இருக்கார்ல, அவர் ஒரு ட்வீட் போடுறாரு, திஸ் புல்லிங்கோ கலாச்சாரம் should be abolished. நான் சொல்றேன் இந்த புல்லிங்கோ கலாச்சாரம்ங்கிறது எங்கிருந்து டெவலப் ஆகுது? தலித்திய அரசியலிருந்து டெவலப் ஆகுது. தலித்திய ஆக்டிவிஸ்ட், தலித்திய பாடகர்கள், தலித்திய சிந்தனை கொண்டவர்கள் அத்தனை பேருமே புல்லிங்கோவை ப்ரொமோட் பண்றாங்களா இல்லையா? சரி, புல்லிங்கன்னா முதல்ல என்னன்னு சொல்லிருங்க. புல்லிங்கன்னா தமிழ் சமூகத்திலிருந்து ஒதுங்கி இருக்கிறவங்க, இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. தமிழ் ஐடென்டிட்டிக்குள்ள நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் தமிழ் பேசுவோம், எல்லாம் பண்ணுவோம், ஆனால் தமிழ் ஐடென்டிட்டிக்குள்ள வரமாட்டோம், நாங்களாம் தலித், இதுதான் புல்லிங்கோ. இல்லை தலைவரே, ஆனால் காசு இருக்க ஒருத்தன் கொரியன் சீரிஸ் பார்த்து அப்படி மண்டை வச்சுக்கிட்டு அவனை மட்டும் நம்ம எதுவும் சொல்ல மாட்டோமே. அப்படி ஏங்க சொல்லாமல் இருக்காங்க? இதைத்தாங்க நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறோம். எவனுமே அதை பண்ணாதீங்க, இது ஒரு கேவலமான விஷயம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். கொரியன் சீரிஸை பார்த்து இந்த அந்த மாதிரி மண்டை வச்சுக்கிறவங்க எத்தனை பேர் நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்க. நீங்கள் இப்போ திரும்ப நான் சொல்கிறேன் என்ன தெரியுமா, 100 பேர் இங்கே ஒருத்தன் தப்பு பண்ணிட்டு இருப்பான், இங்கே ஒருத்தன் தப்பு பண்ணுவான், எடுத்து காமிச்சிருவீங்க. இந்த இங்கே ஒருத்தன் தப்பு பண்ணுறானே, அப்போ 100 பேர் தப்பு பண்ணலாம், அதானே? அப்படி தான் எடுத்துக்க முடியும். நீங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், புல்லிங்கோ கலாச்சாரம் பட்டியல் சமூக மக்கள்கிட்ட அதிகமாக இருக்கா, இல்லை பிசி மக்கள்கிட்ட அதிகமாக இருக்கா, எம்பிசி மக்கள்கிட்ட அதிகமாக இருக்கா, இல்லை வேற எந்த மக்கள்கிட்ட அதிகமாக இருக்கு? நீங்களே சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் நீங்கள் தலித்தியம் சொல்லப்படுற பட்டியல் சமூகத்தினர்கிட்ட அதிகமாக இருக்கு, அப்புறம் எம்பிசி கிட்ட இருக்கு, இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ இந்த கேட்டகரி ஏற இது குறைஞ்சிக்கிட்டே இருக்கா இல்லையா? இது எதை உருவாக்கிட்டு இருக்குது? இப்போ நாளை பின்ன என்னவா இது பார்க்கப்படும்? நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. இதுதான் அடையாளம், இதுதான் சாதியம். இந்த சாதிக்கார பையன் இப்படி முடி வைப்பான், இந்த சாதிக்கார பையன் இப்படி முடி கட்டுவான். இதைத்தாடா ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி பிராமணன் பண்ணிட்டு இருந்தான். இதைத்தானே அவன் வர்ணாசிரமம்னு கொண்டு வந்தான். நீ இப்படி வைக்கணும், நீ இப்படி வைக்கணும், நீ இப்படி இருக்கணும், இதுதானே. ஆனா இதுக்கு எகென்ஸ்டா நான் பேசுறேன்னு சொல்றவனோ அதே வேலையை பண்ணா இதுக்கு என்னன்னு எனக்கு புரியல. ஒருவனை பார்வையில இவன் இன்னார்னு கணிக்க முடியாத மாதிரி எல்லாரும் ஒன்னா இருக்கிறது தானே சரியான சமத்துவம். அப்ப எல்லாரும் ஒன்னா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் நம்ம யோசிக்கணும். நான் கேட்கிறேன், ஒருத்தன் நீட்டா கிளீனா ஒரு மிலிட்ரி கட் மாதிரி பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு ஹேண்ட்ஸமா கிளீன் சேவ் பண்ணிட்டோ இல்லை ஒரு பார்ஷியலான ஒரு பியர்டு வச்சுட்டு ஒரு நீட்டா இருக்கிறவன் அவனை இங்க பாருங்க, மேனரிசம்ங்கிறது மேட்டர்ஸ். மேனரிசம்ங்கிறது என்ன? நடத்தை. நம்ம என்ன பண்றோம், நீ நாக்கத்தல்ற, இந்த இப்படி இப்படிங்கிற, அந்த அருவாள் இப்படி சுத்துற, இதுல என்னடா மேனரிசம் இருக்கு உனக்கு? இதுல என்ன மேனரிசம் இருக்கு? இது கெத்துன்னு நினைச்சு இவன் பண்றான். இது கெத்துன்னு யாரு இவனுக்கு சொல்லி கொடுக்குறா? இவனுக்கு முன்னாடி இருந்தவனுங்க. அவங்களோட உளவியல் என்ன? இதுதான் நான் கேட்கிறேன். இந்த உளவியல் எங்க இருந்து வருது? சமூகம்ங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் வைக்குது, இப்படி உடை உடுத்துனா அது மரியாதைக்குரிய உடை, அக்செப்டபிள். அந்த மரியாதைக்குரிய உடையை நான் உடுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு நீ ரிபல் மென்டாலிட்டியில ஒரு வேலையை பண்றீன்னா அதுக்கு ஒரு அடையாளம் கற்பிச்சினா இதுதான் பிரச்சனை. அவனுக்கு நீ அடையாளம் கற்பிக்க கூடாது, ஆனா கற்பிக்கிற. இது உடைச்சு பேச வேண்டிய கட்டாயத்துல தான் இப்படி பேச வேண்டியது இருக்குது. இல்ல, ஏன்னா இது நம்ம பேச இவனுக்கு நமக்கு சாதி முத்திர குத்துவானுங்க, இதை பண்ணுவானுங்க. ஆனா
வேற வழி இல்லை, உடச்சி பேசி தான் ஆகணும். இல்லை நீங்கள் அப்படி சொல்கிறப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, இதே விஷயம் வந்துட்டு இருக்கும்போது ரீசர்ஃபேஸ் ஆகுது வந்து சுல்லான்னு ஒருத்தன், அவன் வந்து பார்த்தீங்கன்னா மானாமதுரை சிவகங்கை நினைக்கிறேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதாவது பிற்படுத்தப்பட்ட சமூகத்தோட பேர் வச்சுட்டு அந்த தலைவரோட இதெல்லாம் வச்சுட்டு தீ கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதை அப்படியே அங்கே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் சொல்கிறேன் இருங்க, அதாவது இப்போ தயவு செஞ்சு வரும் இந்த இடத்துல பிளேம் அப்படியே தள்ளி தள்ளி போடாது. தள்ளி இல்லை நீங்கள் அதை தான் பண்ணுறீங்க இப்போ இந்த இதில். ஆக்சுவலி இருங்க நான் சொல்கிறேன். இல்லைங்க, இப்ப இங்க ஒண்ணு சொல்லிட்டு அது புரியுதுங்க, இந்த சாதியில ஒருத்தன் பண்றான், அந்த சாதியில ஒண்ணு. நீங்க ஆக்சுவலா இதைத்தான் நீங்க பண்ணாதீங்கிறேன். இது இன்ஸ்டாகிராம்ல எல்லாருமே போடுற மாதிரி ஒரு விஷயமா வந்திருக்கு. நீங்க சொல்றேன், இதோடைய ஊற்று எங்கன்னு நான் கேட்கிறேன். நான் திரும்ப இதோட ஊற்று எங்க? பாப்புலர் மீடியால இதை பண்றவன் யாரு? ஊற்றை வந்து நீங்க வந்து பேசாம அதோட எஃபெக்டிவா நீங்க திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்கீங்க. இங்கேயும் இது நடக்குது, அங்கேயும் வேற மாதிரி நடக்குதுன்னு சொல்றேன் நான். இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. பெரிய பாடகர் அறிவு, ஆமா, அவர் என்ன கல்ச்சர்ல இருக்காரு? இந்த மாதிரி கல்ச்சர் தான் இருக்காரு. அவர் யாரு? அவரோட ஐடியாலஜி என்ன? அவர் சொன்னதுபடி பார்த்தா அவர் தலித்தியவாதி. இப்ப அப்படியே நீங்க ஒவ்வொரு ஹிப்ஹாப் ஆட்களும் இதுல ஃபேமஸா இருக்கிறவங்க பாப்புலர் மீடியால யார் இதை பண்ணி பெருமை மிக்க அடையாளம்னு காட்டிட்டு இருக்காங்க. வாங்க வரிசைக்கா வாங்க, பேரை சொல்லுங்க. அவங்களாம் என்னென்ன சமூகம்? இந்த இது இப்ப பாருங்க, நீங்க சொல்ற அந்த சுல்லாங்கிறவன் அவன் ரவுடி பேலா இருப்பான். அவங்க ரவுடிக்குன்னு ஒரு அடையாளத்தை வச்சுக்கிட்டு அந்த ரவுடித்தனம் பண்ணிட்டு அலைவானுங்க. இப்ப நான் கேட்கறது என்னன்னா, இதை அவனுடைய சமூகத்தை சார்ந்த யாரும் ப்ரமோட் பண்ண மாட்டாங்க. புரியுதா? அவன் ஒதுக்கி வைக்கப்பட்டுருவான் அந்த சமூகத்துல இருந்து. ஆனா இந்த மாதிரி செய்யற இவங்க இந்த சமூகத்துடைய அடையாளமாக காட்டப்படுத்துகிறார்கள். இதுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? அதாவது நார்மலைஸ்டுன்றீங்க ஃபுல்லா. இது அதாவது இப்ப அறிவு தன்னை ஒரு ஐடியாலஜிக்கலான ஒரு ஆளா காட்டிக்குவார். ஐடியாலஜிக்கலான ஒரு ஆளா காட்டிக்கிட்டு இதே வேலையை பண்ணுவார். இதே மாதிரி ஹேர்ஸ்டைல் வைப்பார், இதே மாதிரியான மூமெண்ட்ஸ் இது பண்ணுவார். இப்போ அறிவை பார்த்து ஒரு 10 பேர் இன்ஸ்பயர் ஆவான். கரெக்டா? அவன் செய்கிறது சரியான விஷயம்னு நம்பிக்கிட்டு செய்ய ஆரம்பிக்கிறான். இந்த கானா பாட்டுக்கு வரும். கானா பாட்டு, இந்த கானா பாட்டு அதிகமாக கானா பாடல்கள் யார்? அது இந்த ஒரு சமூகத்துல இருந்து அதிகமான கானா பாடல்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களா இருக்காங்க. இந்த அதிகமான கானா பாடல்களுடைய ஐடியாலஜி என்ன? தலித்தியம். அரசியல் ஐடியாலஜி கேட்டீங்கன்னா பொலிட்டிக்கல் ஐடியாலஜி தான் சொல்றேன். பொலிட்டிக்கல் ஐடியாலஜி தலித்தியமா இருக்கு. இந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜி தலித்தியம்னு கொண்ட இந்த அதிகமான கானா பாடல்கள் பாடுற பாடல்களுடைய கருத்து என்ன? ஐ கேன் ஏபிள் டு பாயிண்ட் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் இந்த விஷயத்துல. ரவுடிசம், போதை. இப்ப இவர்கள் இந்த ரவுடிசம், போதை, அதுக்கப்புறம் பெண்களை வந்து தவறாக பயன்படுத்துறத பத்திலாம் பாடலை பாடிய இவங்க எந்த ஐடியாலஜியோட தன்னை அசோசியேட் பண்ணிக்க விரும்புறாங்க? கடைசியில் அங்கதான் போய் முடியுது அந்த ஐடியாலஜி. சரி, இந்த மாதிரி பாடிக்கிட்டு தப்பா சமூகத்துக்கு தப்பாக தங்களை வழிநடத்தி கொண்டு அந்த ஒட்டுமொத்த சமூக மக்களையும் தவறா வழிநடத்துறவங்கள தங்களது மேடைகள்ல என்னை பத்தி புகழ்ந்து பாடுன்னு சொல்லி அரசியலாக அவர்களை அரசியல்படுத்தி அவர்களுக்கு ஒரு அரசியல் முகம் கொடுக்கறது என்ன ஐடியாலஜி? தலித்தியம். இது முழுக்க முழுக்க தலித் ஐடியாலஜி. இந்த மக்களை, பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களை தங்களுடைய அரசியல் பசிக்காக அவர்களுக்கு ஒரு தனி அடையாளத்தை கொடுக்க முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அந்த தனி அடையாளம் இருக்கக்கூடாது, தமிழங்கிற ஒட்டுமொத்த அடையாளத்துக்குள்ள தான் இருக்கணும். நீ தலித்திய அடையாளம் கொடுக்குறேங்கிறதுக்காக அவனை பொது சமூகத்திலிருந்து ஓரம் கட்டிக்கிட்டு இருக்க, வேணும்னே தெரிஞ்சு பண்ற. கானா பாடுறவன் எவனுமே கானாவை அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜிக்காக பாடுறது ஒரு பாட்டு இருக்கும். இல்லை, அப்படிதான் ஆரம்பிச்சது. அது கானா பாட்டு அப்படிலாம் ஆரம்பிக்கல, பொலிட்டிக்கல் ஐடியாலஜியில் ஆரம்பிக்கல. அது இந்த சென்னை மண்ணின் மக்களுடைய பாரம்பரிய இசையாக எல்லா பாருங்க. இப்போ தென் மாவட்டங்களில் ஒரு மக்களுடைய ஒரு பாடல் இருக்கும். இப்போ ஒப்பாரியில் தொடங்கி சந்தோஷத்தில் தொடங்கி மங்கள இசையிலேருந்து அது அந்தந்த பகுதி மக்களுடைய ஒரு பாடலாக இருக்கும். அதே போல் இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய பகுதி மக்களுடைய ஒரு பாடல், அவங்களோட உணர்வுகளையும் அவங்களுடைய வலியையும் அவங்களுடைய மகிழ்ச்சியையும் ஒரு பாடலாக அவங்களாக சிந்தித்து யோசிச்சு பாடுற ஒரு பாடல் தான் கானா பாடல். கானா பாட்டுக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. ஆனா இன்னைக்கு கானா பாட்டுன்னு சொல்லி பாடிட்டு இருக்கவர்கள் என்ன உளவியல பாடுறாங்க? அதை மோஸ்டா ரவுடிசம் பத்தி தான் இருக்கு பாட்டு. முழுக்க முழுக்க ரவுடிசம், தப்பான ஐடியாலஜி. ரெண்டாவது தங்களை பொது சமூகத்திலிருந்து பிளவுபடுத்துறது. இங்க இதுல பாதிப்புக்குள்ளாகக்கூடிய மக்கள் தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க, பிறமொழி சமூகத்தில் இருக்கவங்களும் இருக்காங்க. ஆனா எல்லாருக்கும் இங்க பொதுவாக இருப்பது என்னன்னா பட்டியல் சமூகம். இப்ப பட்டியல் சமூக மக்கள்கிட்ட இந்த பிரச்சனையை அதிகமாக கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம இங்க என்ன சொல்லணும்? ஏய் தம்பி, நல்ல மதிப்பா படியா,
நல்லா படிச்சுனா ஒரு இது இருக்கணும். நீ என்ன ஒன்றும் இல்லை, சிம்பிள். உங்கள் ஒவ்வொரு ஏரியாவிலும் நீங்கள் அம்பேத்கரோட ஃபோட்டோ, ரெட்டமலை சீனிவாசன் அவர்களோட ஃபோட்டோ, அயோத்திதாச பண்டிதரோட ஃபோட்டோ இருக்குது. யாராவது உன்ன மாதிரி இருக்கானா? அம்பேத்கர் கோட் சூட் தான் போட்டாரு. அம்பேத்கர் எப்படி இருக்காரு? ரெட்டமலை சீனிவாசன் எப்படி இருக்காரு? அயோத்திதாச பண்டிதர் எப்படி இருக்காரு? கல்வி பெற்றால் இந்த சிந்தனை வரணும். அப்போ கல்வி முக்கியம்னு சொல்லணும். இந்த கல்வி முக்கியம்னு நம்ம சொல்லி எல்லாரும் கட்டாயம் படிச்சாகணும், எல்லாரும் படித்து மேலே வரணும், பொருளாதாரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், மேனரிசம் முக்கியம், இதை நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது கவின் விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து நம்மளை கடிச்சானுங்களா இல்லையா? கடிச்சவன் யார்? எல்லாம் வந்து நீ என்ன சொல்ல வர? படிக்கக்கூடாதுங்கிறியா? கவின் மாதிரியான விஷயங்கள் 1000 சம்பவங்களில் ஒன்றுடா, 1000ல் 1. படிச்சிருந்தாலும் படிப்பறிவு இருந்தாலும் இங்கே கொலை பண்ணுறான் அப்படின்னா இது 1000ல் 1ன்னு சொல்கிறது 1,00,000ல் 1. இந்த மாதிரி ரொம்ப ஒரு அத்தி புத்தா மாதிரி ஒரு சில இன்சிடென்ட்ஸ் நடக்கும். ஆனால் படிக்காமல் இருந்தீங்கன்னா பல இன்சிடென்ட்ஸ் நடக்கும். இதைத்தான் நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, தலித்தியம் அண்ட் திராவிடியன் ஐடியாலஜி தங்க மேலே கரை படிந்துடக்கூடாது. ஏன்னா தலித்தியத்தையும் இந்த திராவிட ஐடியாலஜியும் தொடர்ச்சியாக இந்த வேலையை பண்ணிக்கிட்டே இருக்குது இந்த மக்கள் மத்தியில். அவங்க முன்னேறக்கூடாது, அவங்க மேலே வரக்கூடாது, அவங்க சமூகத்துக்குள்ளே ஒன்றா வந்துடவே கூடாது. அவங்க பிரிஞ்சு கிடக்கணும், அவங்க ஒதுங்கி இருக்கணும். அவங்க ஒதுங்கி இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ பண்ணு. இப்போ நான் என்ன கேட்குறேன், ட்ரக் கல்ச்சரில் எதுக்கு இத்தனை இந்த 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 இதோட அசோசியேட் ஆகிற நிறைய பேர் ட்ரக் கல்ச்சருக்குள்ளே தள்ளுறது யார்? இப்போ இதுக்கு பதில் சொல்லு. இங்கேயும் ட்ரக் இருக்குது இல்லைன்னு நான் சொல்லலை. இல்லை 0 தான் இருக்குது. மா சுப்பிரமணியன் சொல்லிட்டாரு இன்னைக்கு. அது அவருக்கு சொல்லட்டும். ஆனால் எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் ட்ரக் கல்ச்சருங்கிறது உள்ளே வந்துருச்சு, டேஞ்சரஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. பட் ஆனால் அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான இடத்துல எங்கே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூக மக்கள் மத்தியில் அதிகரிச்சிருக்கு. சின்ன பசங்க. இப்போ இந்த இஷ்யூஸை நம்ம சரி செய்யணும் அப்படின்னா நமக்கு இருக்க வேறு ஒரு ஆப்ஷனே இல்லை. யூனிஃபார்மிட்டி. ஒரு சமூகம் ஒரு யூனிஃபார்மான ஒரு உருவத்தில், ஒரு சிந்தனையில், ஒரு அடையாளத்தில், சமமான பார்வையில் வரணும். இவன் என்னை விட பெரியவன், இவன் என்னை விட சின்னவங்கிற அந்த பார்வையெல்லாம் உடையணும். அதுதான் சமத்துவம். இதுதான் ஆக்சுவலாக சமத்துவம். நீங்கள் ஈக்குவலைஸ் தான் பண்ணணும். ஈக்குவலைஸ் பண்ணுற இடத்துல டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடாது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. இப்போ அந்த கொலை செஞ்ச பசங்க அவன் அந்த பையங்களோட எக்ஸாக்ட் கம்யூனிட்டி எனக்கு தெரியல. ஸோ அவங்க வந்து தமிழ் அப்படின்னு நான் சொல்லி இது அடையாளப்படுத்த முடியல. பட் ஒரு அந்த இந்த குல்லாவை சொல்கிறீங்களா சொல்லான சொல்கிறீங்களா? இப்போ இந்த கொலை பண்ணானுங்களே, ஆமாம், இந்த கேங், இந்த பர்டிகுலர் கேங் என்னென்ன கம்யூனிட்டிலாம் நமக்கு தெரியல. அதான் ட்ரெயினில் இந்த ரீல்ஸ் பண்ண பசங்க இவங்க என்னென்ன கம்யூனிட்டி என்னென்னலாம் நமக்கு தெரியல. ஸோ இவனுங்களை வந்து நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியோட அசோசியேட் பண்ணி சொல்ல விரும்பல. ஆனால் அவங்க என்ன கேட்டகரியில் இருக்காங்கங்கிறது ஓரளவுக்கு புரியுது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பசங்க இப்போ இப்படி யோசிச்சு பாருங்க. இப்போ இதே பசங்க படிச்சிருந்தாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இருந்திருந்தாங்க, இது நடந்திருக்குமா? ட்ரக் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் படித்து இந்த ஒரு ஐடியாலஜிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல். இப்போ அந்த பசங்களுடைய ரீல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது இன்னும் இன்ஸ்டாகிராமில் இருக்குது, நிறையா வருது. அதில் எல்லாத்துலேயும் அவங்க தங்களை என்னவா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க? ரவுடி. அந்த ரவுடித்தனத்தை இவன் மட்டும் ஏன் இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறான்? என்ன உளவியல்ல இப்போ எல்லா சமூகத்திலையும் மக்கள் பிறக்கிறாங்க பண்ணுறாங்க. இந்த ரவுடித்தனத்துக்குள்ளே தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும்னு வர சமூகங்கள் தமிழ் சமூகத்தில் ஒரு கைவிட்டு ஒரு 2-3 எண்ணிடலாம். தென் மாவட்டங்களில் ஒரு 2-3 சமூகம், வட மாவட்டத்தில் ஒரு 2-3 சமூகத்தில் எண்ணிடலாம். இப்போ நான் கேட்குறது, எதனால இது நடக்குது? நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இவங்க எல்லாமே ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் பண்ணுறவங்க. புரியுதா? இவங்கிட்ட என்ன சொல்கிறான்னா, ஒன்றெல்லாம் நம்மளோட முன்னோர்கள்லாம் அவங்க அடித்தாங்க, நம்ம திருப்பி அடிக்கிற காலம், திருப்பி அடிக்கணும். இது படபலம் இருக்கு நம்ம கிட்ட. இவன்கிட்ட வந்து நம்மளாம் எப்போ ஏற்பட்ட சமூகம் தெரியுமா? நம்மளை பார்த்தாலே அவன் குனிஞ்சு போகணும். இவனுங்களை வந்து இன்னைக்கு வந்து நம்ம சம்பவம் பார்த்துட்டோம்னா அவங்களுக்கு தைரியம் வந்துருச்சு. நம்மளே அடிக்கிறதுக்கு திரும்ப அவங்க கத்தி எடுக்கிறானுங்களா? நம்ம எப்படி அடிச்சோங்கிறத மறந்துட்டான், திரும்ப அடி அவனை. புரியுதா? இதுதானே ஐடியாலஜி இந்த 2 சமூகங்களுக்குள்ள. இந்த 2னா ஓவராலா 2 குரூப் ஆஃப் சமூகங்கள். இந்த உளவியல யாரெல்லாம் அவங்ககிட்ட கொண்டு போய் பேசுறான்னு பாருங்க. எவனுக்காவது தமிழ் நேஷனலிஸ்ட் அவங்களாம் ஜாதி சங்க தலைவன், இந்த சாதி சங்க தலைவனுங்களுக்கு என்ன நோக்கம்? அவங்களுக்கு கடியில் ஒரு குரூப் வச்சுக்கிட்டு மாஸ்க் காட்டணும். அந்த குரூப் தனக்குள்ள இருக்கணும் அப்படின்னா அவனுக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டி இருக்கணும். அவன் பொது சமூகத்துக்குள்ள வரக்கூடாது. அவன் தமிழன் எல்லாரும் ஒன்னா போயிட்டானா இவங்களுக்கு கல்லா கட்டுறதுக்கு வழியே இல்லை.
இதுதான் இங்கே தலித்தியத்துக்கும் பிரச்சனை, இங்கே இந்த சாதி வெறியன்களுக்கும் பிரச்சனை. இல்லை, நான் ஏன் இதை எடுத்துகிட்டு வந்தேன்னா, நீங்கள் தலித்தியத்தை பற்றி சொன்னீங்களே, கண்டிப்பாக அந்த இன்ஃப்ளூயன்ஸில் இது மாதிரி குழப்பம் இருக்குது. ஓகே, நான் உடனே ஏன் இதை எடுத்துகிட்டு வரேன்னா, இந்த குரூப்பு, இந்த சாதி அந்த மாதிரி பார்க்கல. அந்த இன்ஸ்டாகிராம் அந்த கல்ச்சர் நம்ம ஊரில் எப்படி தமிழ்நாடு முழுக்க இப்படி பரவுதுன்றது அது நான் பேசுகிறேங்க. இங்கே என்ன ப்ராப்ளம்னா, நான் ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது நீங்கள் குறுக்கில் வந்து இப்படி ஒரு கேள்வி முன்வைக்கும் போது நான் சொல்கிறதோட இன்டென்ஷன் வந்து டைவர்ட் ஆகி வேறு மாதிரி போயிருது. அதுக்கு தான் நான் வந்து யோசிக்கிறேன். நான் ஏன்னா பொறுமையாக இது என்ன ரொம்ப இது வந்து நுனியில் நடக்கிற மாதிரி இது யாருக்காக பேசுகிறோங்கிறது அவங்களுக்கு புரியணும் முதல்ல. அதே காரணத்துக்காக தான் நானும் கேள்வி கேட்குறேன். என்னடா கேட்கலன்னு என்னதாங்க கேட்பாங்க, புரியுதுங்க எனக்கு. பட் இந்த இடத்துல அதை நீங்கள் கொண்டு வரும் பொழுது அப்போ அவன் அப்படின்னா ஓகே, இப்போ இவனை விட்டுறணும், இப்போ அவன்கிட்ட போய் நான் கிடைக்கணும், எல்லாத்தையுமே தான் பேசுறேன். இப்போ அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த கொலை பண்ணவனுங்க என்ன சமூகம், இந்த கொலை பண்ணவனோட இன்ஃப்ளூயன்ஸ் என்னங்கிறதுல தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ அவன் அந்த சொல்லாங்கிறவன் அவனும் கொலை பண்ணியிருக்கான், அவனும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அவனை போலீஸ்லாம் இழுத்துட்டு போயிட்டு போலீஸ் அவனை சுட்டு பிடிச்சிருக்கா. ஆனால் அவனை துப்பாக்கியில் சுட்டு தான் பிடிச்சிருக்காங்க. அவனை வேணா பேசுவோம் அவனை. ஆனால் இன்னைக்கு நடந்த இஷ்யூவை தான் நம்ம வந்து முதல்ல ப்ரையாரிட்டிஸ் பண்ணி பேச வேண்டியதாக இருக்குது. அப்போ இதுதான் இங்கே ப்ராப்ளமே. இங்கே தப்பு ஒருத்தன் செய்கிறானா அவனை தட்டி கேட்கவே முடியலைங்க. இவனை தட்டி கேட்டினா அவனை நொட்டிட்டு வருவேன். இதுதான் இங்கே பிரச்சனை. இந்த பிரச்சனையில தான் மாட்டிட்டு முழிக்கிறோம் நம்ம. ஒருத்தன் தப்பு செய்கிறானா அவனை சொல்ல முடியல. இதை பேசினா இந்த அடையாளம், இதை பேசினா அந்த அடையாளம். எரிச்சல் வருதா இல்லையா? இல்லை, அந்த புள்ளிங்கோன்னு சொன்னதுக்கு கோவப்பட்டதுக்கே எனக்கு பிடிக்கலன்றேன். புள்ளிங்கோனா யார் ஒரு கேட்டகரி, அது நாட் பர்டிகுலர் பீப்புள். இந்த புள்ளிங்கோங்கிறது ஒரு கேட்டகரி அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டாலும் அந்த புள்ளிங்கோட இன்ஃப்ளூயன்ஸ் எந்தெந்த சமூகங்கள்ட்ட அதிகமாக இருக்குன்னு நீங்கள் பெர்சன்டேஜ் வரிசையில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற சமூகங்களுக்கும் இங்கே பாதிப்புக்குள்ளார சமூகங்களுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்பர்ஸில். நீங்கள் உங்களுக்கு இல்லை, சென்னையில் புள்ளிங்கோ எங்கே நீங்கள் அதிகமாக பார்க்க முடியும்? அங்கே எந்த மக்கள் அதிகமாக வாழ்கிறாங்க நீங்களே போய் நீங்களே ஆய்வு பண்ணுங்கள். நான் வந்து இதை நான் வந்து இது பண்ண விரும்பல. இது மாறணுங்கிறக்கான பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த பசங்களை மீட்டெடுக்கணுங்கிறக்கான பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் லைஃப்பை தொலைச்சிட்டு போயிட்டு இருக்காங்கிற கவலையில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு அடிப்படை அறிவே இல்லாமல் அவங்களுக்கு எதிராக ஒரு பேசிட்டு அப்படின்னு ஒரு திசை திருப்பருக்கு 10 பேர் காத்துக்கிட்டு இருப்பான். அதுதான் நான் சொல்கிறேன். இங்கே இந்த உளவியலுக்குள்ளே அவங்க போகக்கூடாது அப்படின்னா இதெல்லாம் முதல்ல தப்புன்னு பேசணும். இதை தப்புன்னு நான் பேசணும். இப்போ நம்ம கூட இருக்கிற பசங்களுக்கு உங்களுக்கு தெரியும், நம்ம கூட இருக்கிற பசங்களே இந்த மாதிரி முடி வச்சுட்டு வந்தால் நான் என்ன சொல்லுவேன்? உடனே கேட்பீங்க, எதுக்கு இப்படி முடி வச்சிருக்க? இப்படிலாம் வச்சுட்டு இருந்தா போலீஸ் உன்னை பார்த்துச்சுன்னா என்ன நிப்பாட்டி உன்னை விசாரிக்கும். இது தேவையா உனக்கு? ஒழுங்காக முடி வெட்டு நான் சொல்லியிருக்கேன்னா சொன்னது இல்லையா? 2-3 பேர்கிட்ட சொல்லியிருக்கேன்ல. என்னடா முடியும் இப்படி முடி வச்சிருக்க, ஒழுங்காக வெட்டு. இதுதான் அக்கறை. ஒரு தலைவர் உங்களை நம்பி ஒரு சின்ன பையன் வரான், அவன் தலையில் வந்து ஃபங்க் விட்டுட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு வரான் அப்படின்னா அதை பிடிச்சி விளையாடுறது அறிவு இது இல்லை, ரொம்ப தப்பு. அது மட்டும் இல்லைங்க, சரியாக அடிக்கல 2 தட்டு தான் தட்டணும்னு சொல்லி கூட இருக்கவங்களை காப்பதுக்கு யூஸ்ப்பாங்களா, இல்லை அவங்களை அடியாள் மாதிரி யூஸ் பண்ணுவாங்களா? இதுதான் இங்கே பிரச்சனை. தப்பு அப்படின்னா இப்படி இருக்காது, உன்னோட லைஃப் பாதிக்குள்ளாகும். இது தப்பு செய்யாது, இப்படி இருந்தால் ஒன்றும் வேலை கிடைக்காதுடா. ஸ்கூலில் வந்து எப்படா இப்போ இந்த மாதிரி பசங்க ஸ்கூலில் கண்டிப்பாக படிக்கிறது இல்லை, ட்ராப் அவுட்ஸு. அதை ஏன் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க? எந்த ஸ்கூலில் இதை அலோவ் பண்ணுவாங்க நீங்கள் நம்புறீங்க? சொல்லுங்கள், எந்த ஸ்கூலில் எந்த வாதியார் வந்து இந்த மாதிரி முடி வச்சுட்டு இருக்கவங்களாம் அலோவ் பண்ணுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அந்த வாதியார் சொல்லுவாங்களா? ஒரு அக்கறையோட ஒரு வாதியார் இருந்தாருன்னா சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? அப்படி அக்கறையோட ஒரு வாதியார் சொன்னால் இவங்க என்ன பண்ணுவானுங்க? இன்னைக்கு பண்ணதான் அவர்கிட்டையும் போய் ரிலீஸ் போடுவாங்க. அப்போ இங்கே எவனுமே படிக்கிறவங்க கிடையாது, எல்லாம் ட்ராப் அவுட்ஸு. ஸ்கூலில் சின்ன வயசில் கொஞ்சோண்டு அங்கே இன்னொன்று இவங்களுக்கு ஃபேமிலி வந்து புரோக்கன் ஃபேமிலிஸ்னால் என்ன பொருள்னு தயவு செஞ்சு போய் பாருங்கள். ஒன்று அப்பா இருக்க மாட்டார், அம்மா இருக்க மாட்டாங்க. அப்பா அம்மா 2 பேருமே இல்லாமல் எங்கேயாவது வளர்ந்துருப்பான். அப்போ என்னென்னா தான் யார், தன்னை எப்படி பிளேஸ் பண்ணிக்கணும், தனக்கான ஐடென்டிட்டி என்ன, தன்னோட லைஃபோட பர்பஸ் என்ன, நம்ம இந்த மனித பிறப்புங்கிறது எவ்வளோ ஒரு உன்னதமானது, இது எதையுமே அவனுக்கு சொல்லி கொடுக்கல யாரும். கவர்மெண்ட்டும் கைவிட்டுருச்சு. நான் இன்னும் சொல்கிறேங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து முன்னாடி ஒரு கட்டுக்கோப்பாக இருந்துச்சுங்க, அதை நாசம் பண்ணிட்டானுங்க. இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு வாதியார், இப்போ எங்கள் அப்பாலாம் வந்து ஸ்கூலில் ஹெச்எம்ஆர் வந்து ரிட்டைன் ஆன ஒரு நபர். அவருக்கு தெரியும் கவர்மெண்ட் ஸ்கூலில் நடந்த பிரச்சனைகள் என்னென்ன, இதெல்லாம் எங்கிட்ட வந்து புலம்புவார். ஒருத்தனை கண்டிக்க முடியாது, ஒருத்தனை ஸ்கூலுக்கு லேட்டாக வரனா வெளியில் நிற்க சொல்ல முடியாது. அவனுக்கு சாதியை பார்க்க வேண்டியது இருக்கும். இந்த சாதிக்காரனை வெளியே நிற்க சொல்லிட்டா அவன் வேறு மாதிரி போய் இதை ட்விஸ்ட் பண்ணுவான். புரியுதா நான் சொல்கிறது? இவ்வளோ நெருக்கடிகளை ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ளே பாலிடிக்ஸை கொண்டு வந்தவன் யார்? இதுக்கு பதில் சொல்லுங்கள். பள்ளிக்கூடத்துக்குள்ளே பாலிடிக்ஸ், முழுக்க பாலிடிக்ஸ். ஃபஸ்ட்டு பிராமணன் கொண்டு வந்தான், அப்புறம் திராவிடம் கொண்டு வந்தா, இப்போ அம்பேத்கர் கொண்டு வந்தான். பெண்களை கை ஓங்கக்கூடாது, இல்லை அடிக்கக்கூடாது, பெண்களை நிற்க வைக்கக்கூடாது, இது பண்ண உடனே என்ன வந்து நிறைய வாதியார்கள் மேலே ஃபேக்
அலிகேஷன்ஸ், செக்ஸுவல் இது அலிகேஷன்ஸ் வந்து நிறைய பொய்யா. இப்போ சமீபத்தில் ஒரு வாத்தியார் வந்து வெளியானார், கவனிச்சிங்களா? தப்பு பண்ணல, அவர் தப்பே பண்ணலை. ஆனால் அவர் கவர்மெண்ட் ஸ்கூல் வாத்தியார். அவர் கைதாகி, போக்சோ சட்டத்தில் கைதாகி, வாழ்க்கையை இழந்து, வேலையை வேலையெல்லாம் போய் எல்லாம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு, அவங்க குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய அவமானம் இருக்கும். கடைசியில் அவள் வந்து நிம்மதியாக போயிட்டு கடைசியில் வந்து என்ன சொல்கிறா, நான் வந்து ஆயிடுச்சு, உண்மையை சொல்லிட்டேன். கல்யாணம்லாம் ஆகி குழந்தைலாம் பெற்றதுக்கப்புறம் அவளுக்கு புத்தி வருது. அவள் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து பொய் சொல்லிட்டேன் அவரை மேலே, அவர் என்னை மிரட்டினாரு, திட்டினாரு, அதனால நான் பொய் சொல்லிட்டேன்னு சொல்லி வாய்க்குசாமல் வந்து சொல்கிறா. அந்த மனிதனுக்கு போன வாழ்க்கையை அவங்களால திரும்ப பெற்றுத்தர முடியுமா? அப்போ இதுக்கெல்லாம் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்டாக இருக்கணும்ல. இதுக்கு தான் நான் மனசில் வச்சுட்டு என்ன சொன்னேன், இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் பாய்ஸ் ஹை ஸ்கூலு கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்னு தனியாக பிரிடாக நான் பேசினேன். உடனே என்ன பிற்போக்குவாதின்ட்டு போயிடுவான் பல பேர். எனக்கு கண்டிக்க சொன்னாலே அப்படி தாங்க சொல்லுவாங்க. அதுதாங்க இவங்களுக்கு இதுதான் எதை நம்ம வந்து சமூகம் சரியாக இருக்கணும்னு நினைக்கிறோம். இவங்களுக்கு எந்த கவலை மயிரும் கிடையாது. அவங்களுக்குன்னா அரசியல் இப்போதைக்கு பேசிட்டு போயிடணும். அவனுக்கு ஏதாவது கவலை இருக்கா? இந்த மாதிரி இந்த வெட்டுப்பட்டு சாகரான் ஒருத்தன், வெட்டிட்டு அவன் வாழ்க்கையவே இழக்க போகிறான் 4 பேர். இவங்களை பற்றி ஏதாவது இவங்களுக்கு கவலை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தொடர்ந்து இதான் பண்ணுவாங்க, இதே அரசியல் தான் பண்ணுவாங்க. இப்போ அதே மாதிரி முடி வச்சுட்டு இருக்கணும், அதே மாதிரி அது அடையாளம்டா, ப்ரைட்ராம்பாங்க, நாங்கள் அப்படி தான்டா இருப்போம் அப்படிம்பாங்க. அப்படி இருக்காதீங்கடா. அப்படி நீங்கள் இருக்க இந்த சமூகத்திலேருந்து ஓரங்கட்டப்பட்டுருவீங்கடா நான் சொல்கிறேன். இப்போ புரியுதா நான் சொல்கிறது? இந்த சமூகம் இது ஸ்டாண்டர்டுன்னு வைக்கிதுன்னா அந்த ஸ்டாண்டர்டை நோக்கி நீ மேலே ஏறி வா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு விஜய் வராரு, நடிகர் விஜய். அவர் ஒரு மாதிரி தன்னோட லுக்கை வச்சுக்கிறாரு, மெயின்டைன் பண்ணுறாரு. சினிமாவில் விட்டுருங்க, சினிமாவில் அவரும் போக்கிரி தான் இதுதான் பண்ணிட்டு இருப்பாரு. அவருடைய ரியல் லைஃப்பில் ஃபார்மல்ல போட்டு வராரா? அஜித்தை பாரு, அவருடைய ரியல் லைஃப்ல பாரு, சிம்புவை பாரு. குறைஞ்சபட்சம் அவங்களோட ரியல் லைஃப்ல அவங்க எப்படி இருக்காங்கன்னு பாரு. ரியல் லைஃப்ல உன்ன மாதிரி இருக்கவன் என்ன ஆனான்னு பாரு. உன்ன மாதிரியே ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருந்தான், என்ன செத்து போயிட்டான். லங் ஃபெயிலியரோ லிவர் ஃபெயிலியரோ வந்து அவன் ஏதோ குடிச்சு கூத்தடிச்சு செத்து போயிட்டான். இதுதான் நடக்கும். அவங்க வந்து அவங்களோட ரியல் லைஃப்லேயே ஆக்சுவலாக அப்படி பண்ணக்கூடாது. நான் கேட்குறேன், சிம்புவோட படம் எது இப்போ ஒரு ரத்த கலரியாக ஒன்று வந்துச்சு. ஆமாம், நம்ம கூட அதை பற்றி பேசணும். அரசு நான் அதை சொன்னேன்னா வயலன்ஸ் சினிமாக்கு எதிராக வயலன்ஸ் வந்து இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ சிம்பு மாதிரி தான் இவன் நினச்சிருப்பான். ரியல் லைஃப் சிம்பு வந்து வள்ளலாருக்கிட்ட போய் சாமி கும்பிட்டு இருக்காரு. புரியுதா நான் சொல்றது? ரியல் லைஃப்ல சிம்பு வந்து வள்ளலார் மடத்துக்கு போய் சாமி கும்பிட்டு இருக்காரு. நீ ரியல் லைஃப் சிம்புவும் கூட பார்த்து போயிட்டு வா. ஆனா நீ என்ன பண்ற, ஃபேக்கா நடிக்கிற அந்த சிம்புவோடைய அந்த ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் ரத்த வெள்ளத்தில் வெளியில வருது, அதை பார்த்து விசில் அடிக்கிற. என்ன பண்ற? பாட்டு எழுதுறாங்க, ஒரு கானா பாட்டு, அந்த பாட்டை போட்டு தான் நம்ம ஆடுறானுங்க. ரத்தத்தை தெளிப்போமா? நான் சொல்றேன், ஒரு நம்ம பேரை சொல்ல விரும்பல, ஒரு 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 ரொம்ப உச்சத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு தமிழ் சினிமால ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அவர் வந்து இந்த மாதிரியான பாடல்கள், அதாவது இந்த கானா பாடல் இது எல்லாத்தையும் சேர்த்து பாடுற ஒரு மாதிரி டாப்ல இருக்க ஒரு ஆர்டிஸ்ட், இந்திய ஆர்டிஸ்ட். அவர்கிட்ட நான் சொல்றேன், என்ன நான் சொல்றேன்னா, அவர் பர்சனலாக அவர்கிட்ட நம்மகிட்ட ஒரு இது மெசேஜ் பண்ணும்போது நான் சொல்றேன், ட்ரக்கை ப்ரமோட் பண்ற மாதிரி லிரிக்ஸ்ல கொண்டு வராதிங்கன்னு நான் சொல்றேன். அண்ணா இப்போ சொன்னா என்ன கோச்சுக்குவாங்கன்னு அவர் பதில் அனுப்புறாரு. அது அப்படிதான் பாரு, நான் அப்படி சொன்னேன்னா எல்லாரும் என்ன கோச்சுக்குவாங்க, நான் படிப்படியாக அதை பண்றேங்கிறாரு. அது கூட லைஃப் போயிருமே. இப்போ புரியுதா எந்த இடத்துல சமூகம் இருக்குன்னு? புரியுதா நான் சொல்கிறேன்? இந்த மாதிரி ட்ரக் அடிக்ஷன் இது எல்லாத்தையும் வந்து பண்ணாதீங்க, பாட்டில் எழுதாதீங்கன்னு சொல்கிறேன். அவர்கிட்ட இருந்து வந்த பதில் இது. இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்க பாடல் பாடிட்டு போயிடுவாங்க. அது தப்புன்னு சொல்கிறதுக்கு இப்போ நமக்குலாம் அப்பா அம்மா இருக்காங்க. நம்ம அப்பா அம்மா தெரிஞ்சோ தெரியாமலோ படித்து ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. அதனால் நம்மளை ஓரளவுக்கு இது சரி இது தப்புன்னு பிரித்து காட்டுறதுக்கு நமக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க, படித்தவங்க. இப்போ என் குடும்பத்தில் எங்கள் தாத்தா காலத்திலே படிச்சுட்டாங்க. ஏன்னா ஏதோ ஒரு இதில் அந்த குடும்பத்துக்கிட்ட பொருளாதாரம் இருந்துச்சு, அந்த பொருளாதார இது வசதி இருந்தாலும் எங்கள் தாத்தா படிச்சிட்டாரு, எங்கள் அப்பாவும் படிக்க வச்சுட்டாரு, எங்கள் அம்மா சைடும் படிக்க வச்சுட்டாங்க, எல்லாம் படிச்சுட்டாங்க. எனக்கு வந்து ஒரு நல்ல ஹவுஸ் ஹோல்டு அமைஞ்சிருச்சு. நான் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கணும் அப்படின்னு நான் வந்து பாடம் எடுக்கலாம். ஆனால் இன்றைக்கி பிறக்கிற பல பேருக்கு இதே மாதிரி ஒரு ஸ்திரத்தன்மை கொண்ட குடும்பங்கள் அமையுமான்னு எதிர்பார்க்க முடியாது. தங்க வீடே இல்லாமல் தான் பிறக்கிறாங்க. இந்த இடத்துல தாண்டா அரசாங்கம் வரணும். இந்த இடத்துல தான் அரசாங்கம் திட்டங்களை கொண்டு வந்து இந்த மாதிரி கைவிடப்பட்ட குழந்தைகள், அப்பா இருப்பார் கண்டுக்காம குடிகாரனா கிடப்பான், அம்மா இருப்பாங்க குழந்தைய பெற்று போட்டு வேற ஒருத்தவங்க கூட போனோம் இருக்கிறாங்க. அவனுக்கு என்ன தோணும்? அந்த பையனுக்கு என்ன தோணும்? பெண்கள் மேலே வெறுப்பு இருக்கும்.
பெத்த தாயை நம்மளை கண்டுக்காம வேற ஒருத்தன் கூட போயிட்டான், பெண்கள் மேலே மதிப்பே நமக்கு இருக்காது. சின்ன வயசுலேருந்து எல்லாரும் அவனை திட்டி என்னென்ன வார்த்தைலாம் சொல்லி திட்டி அவன் மைண்டில் என்ன ஏறி இருக்கும், டாக்ஸிக்னஸ். அந்த டாக்ஸிக்னஸோட வளர்ந்துட்டு இருப்பான் அவன். அறம்னா என்னன்னு தெரியாது. அவனுக்கு அதை சொல்லி கொடுக்குற இடத்துல ஸ்கூல் இருக்கணும். ஸ்கூலில் எந்த கட்டுக்கோப்பும் இல்லை. ஸ்கூலில் வந்து கண்டிக்கக்கூடாது, இது பண்ணக்கூடாது. கவர்மெண்ட் கண்ட ரூல்ஸை கொண்டு வந்து வச்சுட்டு கடைசியில் ஸ்கூல் ஒன்றும் இல்லை, சேர்ந்து படித்தா படிக்கடி போ, தம் அடிச்சுட்டு வா, சரக்கு அடிச்சுட்டு வா. டாஸ்மார்க்கில் வந்து யாருக்கிட்டையும் ஐடி கேட்கறது இல்லை, யார் வந்து கேட்டாலும் கொடுத்துருவாங்க. டாஸ்மார்க்கில் எவன் வேணாலும் இந்த குழந்தை பையனை போய்ட்டு சரக்கு வாங்கிட்டு வர சொன்னா கூட அவன் எங்கள் அப்பா கேட்டாருன்னு வாங்கிட்டு வந்து கொடுத்து அனுப்புறானுங்க. தமிழ்நாடு அரசு இதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்குது, இல்லைன்னு பேச முடியாது. வீடியோஸ் இருக்குது, ஆன்லைன் வீடியோஸ் இருக்குது. ஸ்கூலில் பிள்ளைகள்லேருந்து பசங்கள்லேருந்து சின்ன பசங்கள்லேருந்து மது குடிக்கிறானுங்க. எல்லா தமிழ்நாட்டு பொட்டி கடையிலையும் அந்த வாய்க்குள்ள வைக்கிறானுங்க. அது பேர் என்ன? கூலிப்பு விற்கிறான். தடை செய்யப்பட்ட பொருள், குட்கா, கொல்லிப்பு எல்லாம் தடை செய்யப்பட்ட பொருள். அத்தனை பொருளும் எவன் போய் கேட்டாலும் கிடைக்கும். யாரு கவலைப்படணும்? சும்மா அப்பான்னு பேரை போட்டுக்கிட்டா பத்தாது. ஒரு குழந்தையோட அப்பா என்ன பண்ணுவாரு பார்க்கணும், ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கணும். நம்ம பையன் தப்பு பண்ணுறானா இல்லையான்னு பார்க்கணும். அந்த அக்கறை இருந்துச்சுன்னா அப்பான்னு போட்டுக்கோ. அந்த அக்கறை இல்லை அப்படின்னா அப்பான்னு போட்டுக்க கூடாது, சொல்லிக்க கூடாது, யோசிக்கணும். அந்த அக்கறை இருந்தவரை தான் பேசிட்டு இருக்கேன் நான். இப்போ நான் சொல்ல, நாளைக்கே சப்போஸ் கவர்மெண்ட் நம்ம கையில் இருந்துச்சுன்னா ஒரு கடையில் கூழு பித்தானா அந்த கடை முதலாளியை நம்ம தொண்டர்களே போய் அடிச்சு இழுத்துட்டு வருவோம் ரோட்டுக்கு. புரிஞ்சுக்கோ, ஒழிச்சு விட்டுருவோம். ஒரு கடையில் ஒரு கூலிப்பு வித்துச்சுன்னா ஒழிச்சு விட்டுருவோம். கூலிப்பு தயாரிக்கிறவன் எவனுமே இந்த எல்லைக்குள்ளே இருக்கக்கூடாது. ஏதோ இடத்துல தான் மேனுஃபேக்சர் ஆகுது. மேனுஃபேக்சர் நீ பண்ணுறனால தான்டா உள்ளே கொண்டு வர, வியாபாரம் பண்ணுற. கூலிப்பு மேனுஃபேக்சரிங்கே இருக்காது தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே. ஒருத்தனும் கூலிப்பு தயாரிக்கிற கம்பெனியே இருக்கக்கூடாது. டிஸ்ட்ரிபியூட்டரா பிடிச்ச அவளை கேஸுக்கு உள்ள போடு. இது நடக்கணும். ஏன்னா அவனுக்குள்ள ஏதாவது கவலை இருக்கா? அடுத்த பசங்களை பற்றி கேன்சர் வந்து வாய் புற்றுநோய் வந்து செத்துக்கிட்டு இருக்கான். ஏதாவது கவலை இவங்களுக்கு இருக்கா? கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹேர் கட்டுக்கு கொண்டு வந்துரு. இப்படி இருக்கணும், மாடஸ்டி, யூனிஃபார்ம். இந்த யூனிஃபார்ம்லாம் கொடுப்பாங்க, ஸ்கூல்லேயே கொடுப்பாங்க. நீ அதை கரெக்டாக போட்டு வந்தால் போதும். இப்படி தான் யூனிஃபார்ம் பண்ணணும், இந்த மாதிரி தான் யூனிஃபார்ம் பண்ணணும், இப்படி தான் முடி வைக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும், ரெகுலராக வரணும், அசம்பிளியில் நிற்கணும், காலையில் அசம்பிளி ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகணும். தேசபக்தியோட, இனப்பற்றோட, மொழிப்பற்றோட, அறிவு தேவையை, அறிவு பசியை வளர்த்து விடணும். குழந்தைகளுக்கு படிக்கணும், மேலே வரணும். அவங்களோட ரோல் மாடல்லாம் இங்கே எல்லாம் கலெக்டர், சும்மா நடிகை கிடிங்கெல்லாம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு எதை பார்த்து வளருதுங்க குழந்தைங்க? நடிகர்கள் வந்து நான் வந்து ஒரு நேர்மையான அதிகாரியாக வருவேன், ஒரு நேர்மையான அரசியல்வாதியாக வருவேன், ஒரு நேர்மையான தலைவராக வருவேன். ஏதாவது தெரியுமா அதுகளுக்கு? ஒன்றும் இல்லை, ஒன்றும் சொல்லிக் கொடுக்குறதில்ல. இன்னைக்கு ஒரு நடிகர் வந்து அரசியல்வாதியாக ஆகிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் அரசியல்வாதி முதல்வர் ஆகிட்டா கூட நாளைக்கு ஒரு நன்மதிப்பாக ஏதாவது சொல்கிறாருன்னா என் படத்தை பார்க்காதீங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த படத்தில் நீ வந்து பெண்களை போட்டு அசிங்கமாக ஆட விட்டுட்டு இருப்ப, தவிக்கிட்டு இருப்ப, ஆடிக்கிட்டு இருப்ப. இப்போ ஜனநாயகம் படம்னு சொல்கிறீங்க. ஜனநாயகம் படத்தில் எதுக்கு அந்த அம்மா இப்படி ஆடிக்கிட்டு இருக்குது பாட்டில்? என்ன அரசியல் படம் அது? பொலிட்டிக்கல் மூவி, கடைசி படம். அதில் கூட உங்களால் ஒழுங்காக இது பண்ண முடியுதா? ஏன்னா படம் ஓடாது. கவர்ச்சியை காட்டாட்டி, பெண்களை கவர்ச்சிப்படுத்தி காட்டாட்டி படம் ஓடாது. அப்படின்னு ஒரு உளவியல், அப்படின்னு ஒரு உளவியல். அந்த ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி கோச்சுப்பாங்க. ஆமா, அப்படின்னு ஒரு உளவியல். அவன் கோச்சுக்கிடுவாங்க. கஞ்சா குடிக்கிறவனோ, அபின் அடிக்கிறவனோ, கொக்கைன் அபியூஸ் பண்றவனோ அவன் கோச்சுக்குவான். ஆனா சமூகம் உன்னை கொண்டாடும். ஆனா நீ இன்னைக்கு பண்ற தவறு நாளை சமூகம் காரி உமிழும். நம்மனால 10 பேர் வாழ்ந்தவனா இருக்கணும், 10 பேரை வாழ வைக்க முடியல, நம்மளால ஒருத்தன் வாழ்ந்தான்னு இருக்கணும். ஆனா நம்மளால ஒருத்தன் கூட கெட்டக்கூடாது. இதுல வந்து ஒவ்வொருத்தனும் நம்மளை ஒருத்தன் ஃபாலோ பண்றானா நம்மனால அவன் கெட்டு போயிடக்கூடாது, நம்மனால தப்பா அவன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடக்கூடாது. இதை யோசி. அப்பதான் நீ உன்னை நெறிப்படுத்திட்டு நடக்க முடியும். அப்போ இங்கே முழுக்க முழுக்க இந்த கானா பாட்டுங்கிற பேரில் யூடியூப்ல போய் தேடி பாருங்க. சும்மா இல்லை, யூடியூப் கானா சாங்ஸ்னு அடிங்க. அதில் இருக்க பாட்டை கொஞ்சம் டீகோட் பண்ணி பாருங்க. கஞ்சாக்குனே தனி ரகம் கேட்டகரியே இருக்குங்க. கஞ்சாவுக்கு அடிக்கிறதுக்கு ஒரு பாட்டு போடுறான், அதுக்கு முழுக்க முழுக்க வயலன்ஸு. எல்லா கத்தியும் அசையும், ஒரே சிங்கு அப்படின்னு ஒரு லிரிக் எழுதிட்டு போயிடுறீங்க. அவன் தான் அதை பண்ணிட்டு இருக்கேன். ரத்தத்தை தெளிப்போம், மூஞ்சில அடிப்போம். என்னங்கடா பாட்டு இதெல்லாம்? கானா பாட்டுன்னு சொல்லிட்டு போட்டு உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கீங்க. ஃபுல் வயலன்ஸு. அவன் போட்டுட்டு அந்த அந்த இன்ஸ்டாவில் அவங்க ரீல்ஸ் போடுறது, இந்த ரீல்ஸை போடுறவன் என்ன சாதிக்காரனாக இருக்கான், எந்த பாட்டுக்கு போடுறான்? இது என்ன, எப்படி நாங்கள் வந்து சரி செய்யறது? அன்னைக்கு பார்க்குற ஒரு பாட்டில் என் முதல்வர் ஸ்டாலின் நான் மட்டம் பண்ணிட்டு வாங்கிற ஜாமீன்ன்றானுங்க. அப்போ இதை வந்து நம்ம எடுத்து இந்த தலித்திய அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்க தமிழ் சமூகத்துக்கு ஒரு கேடான அரசியல் நம்ம எடுத்து பேசிடுவோமோனுங்கிற அந்த இதில்
அப்படியே தூக்கி தமிழ் தேசியத்து மேலே பழிய தூக்கி போடுறானுங்க. ஆக்சுவலாக 2 பேரும் தான் பண்ணுறாங்க இதை, தமிழ் தேசியத்து மேலே பழி போடுறது. அதாங்க பிஜேபிக்காரன் அவன் ஒரு இதுக்கு போடுறான். அவன் என்ன போடுறான், அவன் வந்து திமுகவை அடிக்கிறேங்கிற பேரில், திமுக வந்து பாதுகாப்பாக இல்லைங்கிற பேரில், ஆனால் திரும்ப பழி யார் மேலே போடுறான், அவன் தமிழ் தேசியத்தோட கூற்றாக இருக்கிறதால தான் எடுத்து போடுறான். இப்போ இன்னலைன் பர்மிட் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வட இந்திய குடியேற்றத்துக்குலாம் எதிராக இருக்காங்க. அதனால தான் இது நடக்குது. வட இந்திய குடியேற்றத்துக்கு எதிராக இருக்க எவனோ இங்கே வந்துட்டு போகிறன்னு இருக்கிற மைக்ரேண்ட் ஒர்க்கரை போய் அடினோ இல்லை வந்து உதையினோ எங்கேயுமே யாருமே பதிவு பண்ணல. அந்த வன்முறையே எதிர்க்கிறோம். ஏன்னா பேசுகிறவன் எல்லாம் படித்தேன். இன்னலைன் பர்மிட்னு சொல்கிறது எவனுக்கு புரியும்? படித்தவனுக்கு தான் புரியும். அதனால தான் நீ ஒப்பேத்திக்கிட்ட உட்காந்துருக்க, அதை நடைமுறைப்படுத்தாமல் படித்தவனுக்கு மட்டும் தான் புரிய போகுதுன்னு. கல்வி அறிவு இல்லாதவங்களுக்கு இது புரியாது, நம்ம சொல்கிறதே புரியாது. என்னமோப்பா வராங்க போகிறாங்கப்பா அப்படின்ட்டு இருப்பாங்க. இன்னைக்கு இவங்களுக்கு இந்த வைலன்ஸுக்கு அவன் ஹிந்திக்காரங்கனால அந்த வைலன்ஸ் பண்ணுறானுங்களா? அவன் யாரோ பாவம், அவனை திருப்பி அடிக்க முடியாது, அவங்களுக்கு போதை. சரி, இந்த போதைகள் எப்படி உள்ள வருது? கொக்கைன் எப்படி உள்ள வருது? ஹார்பர்லாம் நீ தானே வச்சிருக்க, மத்திய அரசு கண்ட்ரோலில் தானே இருக்குது ஹார்பர்ஸ்லாம். இப்போ மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்க ஹார்பர்களை கடந்து எப்படி போதை வருது? இதுக்கு பதில் சொல்லுங்கள். அண்ட் ப்ரெஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸ் இவங்க போடுறதெல்லாம் ஓவர் த கவுண்டரில் அப்படியே அவன் மாற்றி வாங்கிடுறானுங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அடுத்து கஞ்சா வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக உற்பத்தி ஆகுதா, வட மாநிலங்களில் அதிகமாக உற்பத்தி ஆகுதா? இதுக்கு பதில் சொல்லு. வட மாநிலம் பிளான் பண்ணி வளர்க்குறது. வட மாநிலத்தில் நீங்கள் சும்மா உங்களுக்கு சந்தேகமே தேவையில்லை. நீங்கள் ஒன்றும் இல்லை, நம்ம சொல்கிறதெல்லாம் சந்தேகமாக இருக்கா? கவர்மெண்ட்டோடைய ப்ராப்பர்ட்டி நான் கண்ணால் பார்த்தேன். கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியில் டெல்லியில் ஒரு பெரும் பூங்கா, அந்த பூங்காவில் ஒரு லெவலுக்கு மேலே அந்த பக்கம் போய் பார்த்தா உயரமாக கஞ்சா செடி. சீரியஸாக கண்ணால் பார்த்தேன். போன வாரம் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் எவனோ ஒருத்தன் விதையை தூக்கி போட்டான் போல, ஒன்று வளர்ந்து நிற்கிது. அது நியூஸ் ஆயிடுச்சு நம்ம ஊரில். அதாங்க, ஒரு செடி இங்கே முளைச்சிருந்துச்சுன்னா அது நியூஸ் ஆகுது, அதை வந்து உடனே அப்புறப்படுத்துறாங்க. வட இந்தியாவில் நீங்கள் சும்மா ஹிமாச்சல் இந்த பகுதியெல்லாம் சும்மா வண்டி ஓட்டிட்டு போங்களேன், சைடு ஃபுல்லாக கஞ்சா செடி தான் வளர்ந்து கிடக்குது. ஆமாங்க, முதல்ல நீங்கள் சைடு ஃபுல்லாக ஒழிக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்க? நீங்கள் ரோட்டில் பார்க்கலாம், ரோட்டில் உட்காந்து கஞ்சா செடி எடுத்து அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நிஜமா சொல்றீங்க? ரோட்டில் நீங்கள் போகும்போது பார்க்க முடியும். இது கண்டிப்பாக லடாக் இதுக்கெல்லாம் பைக் ஓட்டுறாங்கல்ல, அவங்க கிட்ட கேட்டு பாருங்க, எல்லாருக்கும் தெரியுது. நானும் ஒரு முறை போனேன், நானே பார்த்துட்டு வரேன். அத்தனை இடத்துல முளைச்சு கிடக்குதுங்க அது பாட்டு. நமக்கே டவுட், இது கஞ்சா செடியா இல்லை கஞ்சா செடி மாதிரி ஒரு செடியான. அப்புறம் நான் கேட்குறேன் டிரைவர்கிட்ட, என்ன சொன்னா, அது கஞ்சா தாங்க அது அப்படிங்கிறாங்க. அது அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பார்த்தா வந்து அப்புறம் அவன் போய் பார்க்குறேன், ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிங்க அது. நீ சரி ஏதோ ரோட்டில் வளர்ந்துருக்கு இதில் வந்திருக்குன்னா அது ஓகே. ஒரு கவர்மெண்ட் உடைய ப்ராப்பர்ட்டி, ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டில் அது ஒரு பெரிய ஒரு முஸ்லீம் மன்னனுடைய ஒரு கோட்டையில், அது ஒரு பேலஸ் மாதிரி. அந்த பேலஸோடைய வளாகத்துக்குள்ள லிச்சி தோட்டம் இருக்கு. அந்த லிச்சி, நான் கூட சொன்னேன் லிச்சி விதைகள் இருந்துச்சுன்னு. அந்த லிச்சி தோட்டத்துக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முழுக்க கஞ்சா. அது இயற்கையா வந்து முளைச்ச மாதிரியே தெரியல. நல்ல வேளை பாரி, நீங்க போற இடத்துலலாம் பழத்துல கொட்டை எடுத்துட்டு வருவேன்னு சொல்லிட்டு வந்து பாருங்க, அப்படி யாரோ விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க கஞ்சாவை போட்டு, பார்த்தாவே தெரியுதுங்க அது இயற்கையா முளைச்ச மாதிரி இல்லைங்க. விவசாய நாடுங்கிறது உண்மையாக அப்படியே அவ்வளவு அடர்த்தியா வளர்ந்து கிடக்குது. அப்ப இதெல்லாம் கண்காணிக்கிறானுங்களா இல்லையா என்ன நமக்கு ஒண்ணுமே புரியல. அந்த கஞ்சா இங்க உள்ள வருது. கஞ்சா வந்துச்சுன்னா என்னன்னா சிந்தனையை ஃபுல்லா மட்டுப்படுத்திடும். இவங்களுக்கு அதான் பண்ணிருக்கு. நம்ம என்ன பண்றோம், ஏது பண்றோம், அவனை வெட்டுறோம், அவனுக்கு ரத்தம் வருது, அவன் சாக போறான், ஒரு அறிவும் இல்லை அவங்களுக்கு. இன்னொன்று, அந்த கத்தியெல்லாம் வந்து மொன்ன கத்தி, நீங்கள் பார்த்தீங்களா? மீன் வெட்டுறது சும்மா லைட்டாக மொன்ன, அது மீன் வெட்டுறதுலையுமே அந்த ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு அந்த கட்டையாக இருக்கிற கத்தியில் தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி தூக்கி போட்ட கத்தியை பொறுக்கி எடுத்துகிட்டு வந்து உட்காந்துருக்குதுங்க. உட்காந்துக்கிட்டு அதை வச்சு ரீல்ஸு போடுறது. என்ன வயசு அவங்களுக்கு? வயசு 16, 17. நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஏதாவது சண்டை போட்டிருப்பீங்க. ஒரு அடி நம்ம யாரையும் அடிச்சிட்டோன்னா அடுத்த அடி அடிக்கிறதுக்குள்ளே மனசு இறங்கி ஐயோ அடிச்சிட்டோமே நாங்கள் டப்பு டப்புன்னு சவுண்டு கேட்குது, வெட்டினே இருக்கிறானுங்க அவனுங்க பாட்டுன்னு. ரத்தமும் ஊற்றுது. ரத்த வெள்ளத்தில் அந்த ஆள் இருக்காப்புல, அப்பயும் வந்து இப்படி வெட்டுற அப்படி வெட்டுன்னு அப்புறம் அப்படிங்கிறான். அந்த ரோலெக்ஸ் படத்தை, அதுதானே ரோலெக்ஸ் படத்தில் பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கானுங்க எச்சப்பலுங்க. 2 நாள் அதனால தான் சொல்கிறேன். அந்த ஆள் பேர் என்ன, டேரக்டர் பேர் லோகி. பார்த்துக்கோ, இந்த ரெட் ஜெயிண்ட்டு இந்த நிறுவனங்கள்லாம் தான் இந்த மாதிரி படங்கள் எடுத்து இப்போ காட்டுறீங்க. நான் அதை நான் போட்டிருந்தேன், நான் பதிவு போட்டிருந்தேன் பார்த்தீங்களா? மூவியில் வரக்கூடிய குளோரிஃபிகேஷன் ஆஃப் வயலன்ஸை செய்கிறது வந்து குளோரிஃபை பண்ணி அதை ஒரு ஸ்டைலாக மாற்றி அது வந்து ஒரு கெத்துன்னு காட்டுறது. அது இங்கே மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இருக்குது. அனிமல்னு ஒரு படம் வந்துச்சு. இது மாதிரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா KGF எல்லாத்துலேயுமே என்ன வயலன்ஸ். அவன் ஏதாவது நல்லவனா? தப்பு செய்கிறவனா தப்பானவனா காட்டு, நல்லது செய்கிறவனா நல்லவனா காட்டு, கெட்டவனா இன்னைக்கு நல்லவனா நீங்கள் காமிச்சு இந்த பைத்தியக்காரனுங்களாம் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க தனுங்களே.
இப்போ அவன்கிட்ட போய் கேளுங்களேன், அவன் ஏதாவது ஒரு நியாயப்படுத்திக்கிட்டு இருப்பான். பீக்கி பிளேண்டர்னுவான். தன்னை வந்து நியாயப்படுத்திக்குவானுங்க. அப்படி தான் உளவியல் வேலை செய்யும், மனித உளவியல் வேலை செய்யும். செய்கிறது தப்புனே அவனுக்கு தெரியாது. இப்போ அந்த மாதிரி முடிவு வச்சிருக்கானே, இது வந்து அவர் அருவருப்பாக இருக்குன்னு அவனுக்கு தெரியல. உன்னை எல்லாரும் அருவருப்பாட பார்க்குறானுங்கடா அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல. அதை நீங்கள் உணர்த்தலை. நீங்கள் ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் பண்ணிட்டு அலைகிறீங்க. அதில் அதுதான் அவன் ஐடென்டிட்டிங்கிறீங்க. இல்லை, அதான் சும்மா பாரம்பட்சமாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் தமிழ் தேசிய தேர்தல் அரசியல் இருக்க கட்சியாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் ஆரம்பிச்சுக்க இயக்கமாக இருக்கட்டும், என் கண்ணால் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், எல்லா சமூக பசங்களும் வருவானுங்க, எனக்கு தெரியும். அவங்க அது நான் போயிட்டு அவன் சமூகம் கேட்க மாட்டேன், எல்லாருமே வராங்க. ஆனால் எல்லாருமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஆமாங்க, அந்த யூனிஃபார்மிட்டி தான். ட்ரெஸ்ஸு சொல்கிறேன், ட்ரெஸ்ஸு, ஹேர் ஸ்டைலு எல்லாத்துலேயுமே அந்த யூனிஃபார்மிட்டியை நாங்கள் விரும்புகிறோம். ஏன்னா அதுதான் சரி. அங்கே ஒருத்தன் அப்படி மாதிரி வந்தால் கூட, தம்பி அப்படிலாம் வைக்காதப்பா, இது எல்லாருமே சொல்கிறது தான். இப்படி இது என்னடா முடி இப்படி வச்சிருக்கிற, இது என்ன ஒழுங்கா எண்ணெயை போடுறான்ட்டு சீமானவரே அதெல்லாம் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் வந்து நான் பார்த்துருக்கேன். வந்து ஒரு பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பட்டையாக முடி வச்சிருந்தான். நீ தலைக்கு என்ன வைப்பா, என்ன இப்படி பிடிச்சுன்னா முடி கொட்டு போயிரும்டா. அதுக்கப்புறம் அண்ணன் வயசு இப்போ எனக்குலாம் ஒரு முடி எப்படி இருக்கு பாருன்னு சொல்லி அவர் சொல்லுவாப்புல. இது என்னன்னா பேசிக்காக என்னன்னா, நம்ம எப்படி இருக்கோமோ நம்ம கூட நிற்கிறோம்னோ அப்படி இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். இந்த நினைப்பு ஏன் தலித்தியவாதிகளுக்கு வரல? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நான் மட்டும் எல்லாம் இன்சைட் பண்ணிட்டு கார்ல முன்னாடி நீ மட்டும் நல்லா கோட் சூட்டை மாட்டிக்கிற, நீ மட்டும் நல்லா வந்து இன் பண்ணிக்கிற, டக்கின் பண்ணிக்கிற, பெல்ட் மாட்டிக்கிற, எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு போற. ஆனா உன் கூட நிக்கிற பசங்க எப்படி இருக்கானுங்க? அவன் ஏன் அவன் அப்படி இருக்கணும்னு நீ எதிர்பார்க்குற? அப்படி சரி, அது தப்பு நம்ம சொல்றோம்ல, அது ஏன் நீ அதெல்லாம் தப்பு இல்லை, அது ஐடென்டிட்டி அப்படி ஏன் வர? நீ போய் சொல்லு, அப்படி இருக்காதையா. நம்மளாம் அதாவது சமத்துவம்னு சொல்லும்போது நம்மளாம் ஒன்னா தெரியணும். நமக்குள்ள உருவ வேற்றுமை கிடையாது. ஏதாவது உருவ வேற்றுமை இருக்கா? இல்லை வேற என்ன வேற்றுமை ஏதாவது இருக்கா? இல்லை மொழி வேற்றுமை ஏதாவது இருக்கா? ஒன்றும் கிடையாது. இல்லை கலாச்சார பண்பாடு வேற்றுமை ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை. எந்த வேற்றுமை இல்லை. ஆனால் நீங்கள் வேற்றுமை உருவாக்கிட்டே இருக்கானுங்க. இன்னும் நான் சொல்கிறேன், புத்த மதத்துக்கு இது பண்ணுறது, இதெல்லாம் எதுக்கு இந்த வேலையை பண்ணுற? ஏன் அவனுக்கு ரிலீஜியஸ் ஐடென்டிட்டி தனியாக உருவாக்குறானுங்களாம். சிவனை கும்பிட்டு இருக்கிறவங்க, பெருமாளை கும்பிட்டு இருக்கிறவங்க, இவ்வளோதான் அவங்களுக்குள்ளேயும். ஆனால் அவங்ககிட்ட போய்ட்டு புத்த மத அடையாளம். எதுக்கு புத்த மத அடையாளம்? எதுக்கு சம்மந்தமே புத்த மதம்? எதுக்கு அந்த புத்தரை காமிச்சிட்டு இருக்க படங்கள்லாம்? புரியுதா நான் சொல்கிறது? அவங்களுக்கு ஒரு தனி ஐடென்டிட்டி உருவாக்குறதுக்கு தான் எல்லா வேலையும் நடக்குது. ஏன்னா அப்படி உருவாக்கிட்டோம்னா அவங்கள ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு அதை வச்சு ஒரு அரசியல் செய்யலாம், அதை வச்சு ஒரு வாக்கு வங்கியை கையில் எடுக்கலாம். ஹிப்ஹாப் அண்ட் பிளாக்ஸ் மாதிரி அங்கே என்ன பண்ணுறாங்களோ அதே தான் டுவாலிட்டி. இது இருக்கக்கூடாது. இது தமிழ் சமூகத்தில் இது வந்து பிளவு. இன்றைக்கி இந்த பசங்க வந்து இந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு செயலை செய்கிறானுங்க அப்படின்னா அவங்களோட மனசில் ஒரு வலி, ஒரு வெறுப்பு விதைக்கப்படுது சின்ன குழந்தைகள்லேருந்து. அந்த வெறுப்பு இந்த அரசியல் மூலிமா தான் விதைக்கப்படுது. இந்த அரசியலை தொடர்ச்சியாக பேசுறது மூலமா விதைக்கப்படுது. நிறைய நடக்குதுங்க, நம்ம பார்த்துட்ருக்குறோம். நம்ம சொல்கிறத வந்து உள்வாங்கிக்கிறதோ இல்லை நம்மளை வேற ஆள் அப்படிங்கிற பார்வை இருக்குது. நல்லது சொல்கிறாங்க கெட்டது சொல்கிறாங்கிறதெல்லாம் கடந்து யாரு இவர் பிசி, அவர் அப்படி தான் பேசுவார். நான் ஏடி ஒரு பிசி. ஆமாம், அப்படி போயிடுது. அவன் அப்படி தான் பார்க்குறான். நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அவன் அந்த சாதிய கண்ணோட்டத்தை தான் பார்ப்பான். நம்ம என்ன சொல்லிடுவோம், நல்லா படிக்கணும் அப்படிமோ. ஓ, நல்லா படிச்சிட்டியா? அப்போ நாங்களாம் படிக்கலன்னு சொல்றியா? நல்லா படிக்கணும் எதுக்கு சொல்கிறோம்? அதான் அவங்க சமூகத்தில் யாரும் படிக்கலன்னு சொல்ல. உன் சமூகத்தில் இன்னைக்கு தலைவராக இருக்கிறவங்க அத்தனை பேருமே நல்லா படித்தவங்க. அவங்கள பார்த்து படித்து மேலவா, அவங்க காட்டின பாதையில் மேலவா. ஆனால் நீ என்ன பண்ணுற? சரி, இந்த கானா பாடிக்கிட்டுலாம் உட்காந்துக்கிட்டு இருக்கியே, நீ பாடு, நான் அதை சொல்கிறேன். ஆனால் அதையே ஒரு நல்ல கருத்தோட ஒரு பாட்டை பாடினீன்னா அந்த கானா பாட்டும் ஹிட் ஆகும், நீ மேலே வளர்ந்து வருவியா? ஆனால் ஏன் நீ பண்ண மாட்டேங்கிற? உன்னை வளர்த்து விட்றேங்கிற பேர்லையும் உன்னை வந்து ஒரு இடத்துக்குள்ளேயே தள்ளுறானுங்களா? அதை ஏன் யோசிக்க மாட்டேங்கிற? பெரிய இடங்கள்லாம் கானா பாடினவங்களாம் இன்றைக்கி பெரிய இடத்துலலாம் பாட்டு பாட வந்திருக்கான். ஆனால் உன்னை எதுக்கு அவன் யூஸ் பண்ணுறான்னு பாரு. அந்த ப்ரொடியூசரோ அந்த மியூசிக் டைரக்டரோ உன்னை எதுக்கு யூஸ் பண்ணுறான்னு பாரு. இப்போ அறிவு கூட சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தவறானது இல்லாமல் எங்கள் ஒரு வார்த்தையை போட்டு மாற்றி இதுதான் எழுதுறாரு. அது சொல்கிறேன் நான். அங்கேருந்து இங்கே வந்துட்டு எல்லாம் பணம் தானே சம்பாதிக்கிறாங்க. பணம் சம்பாதிக்கிறது நீங்கள் சம்பாதிங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களை எந்த வட்டத்துக்குள்ளே அவன் வளர்த்து விட்றான்னு பாருங்க. நீங்கள் சில பேர் மட்டும்தான் மேலே வந்து இது பண்ணுறாங்க. பொதுவாக வாங்கன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்குன்னு ஆனால் சரி, இந்த தம்பி வந்து இந்த இந்த நெகட்டிவாக லிரிக்ஸை போட்டால் வெட்டு குத்துன்னு போட்டுவிடு கொள்ளாரு அப்படின்னு போடுற. எதுக்கு இந்த வேலை? ஏன் நல்லது நீ எழுத மாட்டியா? நல்லது பட மாட்டியா? அந்த இடத்துக்குள்ள அவன் உங்களை கொண்டு வர மாட்டான். அந்த இடத்துக்கு நீங்கள் வர நினச்சிங்கனாலும் உங்களை விட மாட்டான். புரியுதுங்க நான் சொல்கிறது? இதுதான் அவங்க பண்ணுற அரசியல். இது ஏன் இவங்களுக்கு புரியலன்னு தெரியல. நான் என்ன சொல்கிறேன், நீ கானா பாடு, பாடுறது தப்பு இல்லை, கானா பாடு, நல்லது வச்சு பாடு. ரெட்டமலை சீனிவாசனுக்கு ஒரு கானா போடு,
பாடு, அதுக்கு இருக்கும் எங்கேயாவது ஒருத்தன் பாடி வச்சிருப்பான். சர்ஃபேஸ் ஆக மாட்டேங்குது. சர்ஃபேஸ் ஆகுது. நீ தான் எல்லாம் வெட்டு குத்தையே பாடிக்கிட்டு இருந்தா. இல்லை, பாப் மார்லி பற்றி 1000 பாட்டு இருக்கு, அப்புறம் எப்படி ரெட்டமலை சீனிவாசன் ரெட்டமலையை பற்றி ஒரு பாட்டு பாடு. நீங்கள் நான் சொல்ல அம்பேத்கரை பற்றி கூட நீ ஒரு 2 கானா பாடேன், பிரச்சனை கிடையாது. எனக்கு அம்பேத்கருடைய கருத்தியெல்லாம் நிறைய மாற்று கருத்துக்கள் உண்டு. ஆனால் அவர் உன்னை படிக்க தான் சொன்னார், அவரே படிக்க தான் செஞ்சார். இவ்வளோதான் விஷயம். அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அவருடைய சில சித்தாந்த பார்வையில் எனக்கு வேற பார்வை இருக்குது. ஆனால் அவர் படித்த மனிதர், அந்த மரியாதை நம்ம கொடுக்குறோம். படிச்சிருக்காரு, அவர் சமூகம் முன்னேறணும்னு அவர் வந்து அதை அவருக்கு வந்து கல்வியை தான் அவர் வந்து பாதையாக காமிச்சார். சில ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக உண்டு. ஆனால் ஏன்னா அது ஒரு நேஷனலிசம்னு வரும்பொழுது அவரோட நம்ம நிறைய இடத்துல மாறுபடுறோம். ஆனால் படிக்க தானே சொன்னார் அவர். நீ முதல்ல அதை படித்து அம்பேத்கர் மாதிரியான இடத்துக்கு வா, அயோத்திதாசர் மாதிரியான ஒரு இடத்துக்கு வா. அயோத்திதாசர் பண்டிதர் அவர். இவரெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஐக்கானாக கொண்டு வந்து நீங்கள் காமிச்சு தொடர்ச்சியாக பேசி அவங்கள பேச்சு பொருளாக மாற்றி பொது சமூகத்துக்குள்ளே நம்ம எல்லாரும் ஒன்றா நிற்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணலான்னு பார்த்தா தொடர்ச்சியாக திரும்ப 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 கேட்க மாதிரி வெட்டி 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 இது ஒரு இது அவன் வடக்கில் வந்து ஒரு பேரை கொடுத்துட்றான். இப்போ நமக்கு தமிழ்நாட்டிலே புள்ளிங்கோன்னு பேர் கொடுத்துட்டான்ல. இன்னைக்கு புள்ளிங்கோன்னு ஒரு கல்ச்சர்னு ஒரு ஆக்கிட்டான்ல, புள்ளிங்கோன்னு ஒரு ஐடென்டிட்டி ஆக்கிட்டான்ல. சரி, இந்த ஐடென்டிட்டியோட யாரையாவது மதிப்பாங்களா? ஹூ இஸ் த மோஸ்ட் ரெஸ்பெக்டட் புள்ளிங்கோ சொல்லுங்க. யாராவது ஒரு புள்ளிங்கோ, சமூகத்தால் மதிக்கப்படுற புள்ளிங்கோ யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. விஜயெல்லாம் வெக்கமே இல்லாமல் புள்ளிங்கோ இருக்காங்க. என்ன புள்ளிங்கோ இருக்காங்க? என்ன நோக்கம் இவங்களுக்கு புரியுதா? உங்களை வாக்கு வங்கியா பார்ப்பாங்க. உங்களெல்லாம் நாசமாக்கி அந்த நாசமான கூட்டத்திலேருந்து நமக்கு ஏதாவது அப்படி லைட்டாக பேசி விட்டா நம்ம அப்படின்னு வரும். ஏன் வளங்களேன், உங்கள் பசங்களை புள்ளிங்களோ வளங்களேன். புள்ளிங்க கலாச்சாரத்தில் உங்களோட பசங்களை உங்களோட பேர குழந்தைகளை எல்லாம் வளர்க்குறதுக்கு யாருன்னா அது முன் வரானான்னு பாருங்களேன். அவங்கெல்லாம் சைடு கோடு எடுத்து தான் வரையிருக்காங்க. தப்புங்க. இந்த புள்ளிங்க கலாச்சாரங்கிறது ஒடுக்கப்பட வேண்டிய கலாச்சாரம். நான் ஓப்பனாக சொல்கிறேன், இது ஒழிக்கப்பட வேண்டிய கலாச்சாரம். இந்த டியோ பைக் எடுத்துக்கிட்டு இந்த முடி இப்படி வச்சுக்கிட்டு ஹெல்மெட் போடாமல் இது போடாமல் இப்படி இப்படி வளைச்சு வண்டி ஓட்டிக்கிட்டு எப்படி திருத்துறது? இந்த ஃபோல்டபிள் நம்பர் பிளேட்ஸ் தான் இப்போ புது பிரச்சனை தமிழ்நாட்டில். நம்பர் பிளேட்டை ஃபோல்டு பண்ணிக்கிற மாதிரி நம்பர் பிளேட் எதுக்கு நம்பர் பிளேட்டை மறைக்கணுங்கிற நோக்கம் எங்களுக்கு எதுக்கு? வழிப்பறி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் ரோட் ரேசிங்க்கு வழிப்பறிக்கு ஃபைன் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக, நம்ம அடையாளம் பண்ணுறக்கூடாதுங்கிறதுக்காக என்ன நோக்கம்? ஃபோல்டபிள் நம்பர் பிளேட்ஸை மாட்டிக்கிட்டு அலையிறானுங்க. ரொம்ப தப்பு. ரெண்டாவது இந்த போதை, நான் முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன் இந்த போதை கலாச்சாரத்தை வந்து மீட்டெடுக்கணும்ட்டு. அதுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரே வழி கல்வி. ரெண்டாவது நம்மளை நாமே உயர்வானவர்கள்னு நினைக்கணும். இதுதான் உன்னோட பிறப்பு உன்னதமானது. நம்மளை மையப்படுத்தி தான் உலகம். அப்படி யோசி. இந்த உலகத்தில் ஏதோ பெரிய சாதனை செய்ய வந்திருக்கிறதுக்காக நீ பிறந்திருக்கேங்கிற மண்டையில் ஏற்று உன் லைஃப்பை வந்து இக்னோரண்ட்டாக தொலைச்சிடாத. இன்றைக்கி நிறைய பேர் இப்படி லைஃப்பை தொலைக்கிறானுங்கள, அவனுங்களுக்கு என்ன நீங்கள் நினைப்புன்னு நினைக்கிறீங்க? உளவியலா? எந்த ஒரு ஹையர் பர்பஸ் இல்லை அவனுக்கு. இப்போ அந்த வெட்டினானுங்களே அந்த பசங்கிட்ட என்ன உன்னோட பர்பஸ் என்னடா லைஃப்லன்னு போய் கேளுங்க. அவருக்கு இல்லை, எந்த விதமான ஹையர் பர்பஸும் கிடையாது. நம்ம ஏதோ பிறந்துட்டோம், நம்ம நாளை ஓட்டினா போதும், இன்னைக்கு பண்ணோம், இன்னைக்கு இப்படி மஜா பண்ணோம், இன்னைக்கு இது பண்ணோம், அங்கே பார்த்தோம், இதை பார்த்தா ஜாலியாக பாட்டு பண்ணோம், டான்ஸ் ஆடினோம், ஒரு 2 ரீல்ஸை போட்டோம், ஒரு 4 பேர் லைக்கை போட்டான், ஷேர் பண்ணான், அவ்வளோதான். நம்ம சரி நமக்கு வயசாகுது, நமக்கும் நாளைக்கு ஒரு குழந்தை பிறக்குமா, நம்ம ஒரு கல்யாணம் பண்ணுவோமா, நம்ம அந்த பொண்ணு நமக்கு ஒரு உண்மையான காதலாக அது இருக்குமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா பழகுவோம், மஜாவாக பழகுவோம். அந்த கானா பாட்டிலெல்லாம் அவங்க காதலை பற்றிலாம் பாடி வச்சுருக்கானுங்க. இப்போ கேளுங்க தயவு செஞ்சு. இது ஏன் இந்த பெண்ணியவாதிகள்லாம் இது காதில் படுறதில்ல, பார்க்கறதில்ல? எவ்வளோ தப்பாக இருக்குது தெரியுமா பாடல்கள்லாம்? ஏதாவது ஒரு லைன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அக்கா தங்கச்சின்னு அக்கான்னு பழகுவோம். புரியுது. 2வது லைன் நான் புஷ்ட புரிஞ்சுதா? பாட்டு இருக்குது, ரொம்ப ஃபேமஸான சிங்கர் பாடியிருக்கான். ஐயா என்ன சொல்லுவீங்களே, என்ன சொல்கிறது? அக்கானு பழகுவோம் இப்படி. அப்போ என்ன மாதிரி உளவியெல்லாம் அவங்க வளர்ந்துட்டு வரானுங்கன்னு பாருங்கள். இது இவங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா? ஏதாவது பாதுகாப்பு இருக்குமா? அப்போ இது என்னன்னா, இது ஒழிக்கணும். இதை ஒழிக்கலை அப்படின்னா இவர்கள் சமூகத்தில் ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய இடத்துக்கு இவர்கள் நகர்ந்துருவாங்க. இதனால் அவங்க லைஃபும் நல்லா இருக்க பொறுத்தல. இப்படி இன்றைக்கி புள்ளிங்களாக சுற்றிட்டு இருக்கேன். நான் இன்றைக்கி சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோ. இன்றைக்கி இந்த வீடியோ யாராவது ஒருத்தர் 2 பேர் புள்ளிங்களாக ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருப்பேன். கண்டிப்பாக பார்க்க மாட்டேன், பார்த்துருந்தா இந்த மாதிரி வச்சிருக்க மாட்டேன். பட் உன்கிட்ட யாரோ உன் ஃப்ரெண்டோ யாரோ இந்த வீடியோ அனுப்பிட்டான், அவன் உனக்கு நல்லது செய்கிறான், உன்னை திட்டலை, அவன் உனக்கு நல்லது செய்கிறான்னு அர்த்தம். தெளிவாக எழுதி வச்சுக்கோ. இந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்துக்குள்ள நீ இருந்தீன்னா அழிஞ்சு போயிடுவேன்.
ஜெயிலில் போய் உட்காருவ. நீ தப்பு பண்ணிட்டு தான் போய் உட்காரணும்னு நான் சொல்லலை. எவனாவது தப்பு பண்ணால் கூட உன்னை தூக்கிட்டு போய் உட்கார வச்சா எல்லாரும் நம்புவாங்க. இதுதான் இது. இப்படி போனவன் நிறைய பேர் இருக்கான். உண்மைதான் ப்ரோ. இப்படி போனவன் நிறைய பேர் இருக்கான். புரிஞ்சுக்கோ. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன். டீசெண்டாக இரு. டீசெண்டாக என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இரு. டீசெண்டாக இருக்கிறது தப்புன்னு எவனா அவங்ககிட்ட சொன்னான்னா அவனை ஓங்கி அப்பு. டீசெண்டாக இருக்கிறதாண்டா சரி, அதான் நாம். ஒரு இடத்துக்கு போறியா, உனக்கு வந்து போகிற இடத்துல உன்னை சிரிச்ச முகத்தோட உன்னை வந்து ஒரு கௌரவமாக ஒருத்தன் பார்க்குறான்னா அந்த கௌரவத்தை நோக்கி நகரு. அதுக்கு முதல்ல படிப்பு வேணும். பணம் வந்துட்டா கௌரவம் வந்து நினைக்காத, வராது. அதனால தான் கற்றோருக்கு சென்றடமெல்லாம் சிறப்புன்னு பாடுறாங்க. படிக்காதவனுக்கு, அதாவது பணக்காரனுக்கு சென்றடமெல்லாம் சிறப்பு கிடையாது. நீ எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் உங்ககிட்ட கல்வி இல்லை அப்படின்னா நீயே உன்னை மதிக்க மாட்டேன். ஃபுல்லாக நகையை போட்டுன்னு நல்லா பெஞ்சு கார் எல்லாம் பணம் இருக்கும், அவன் என்ன பண்ணுவான், அந்த மாதிரி ஒரு குரூப் அலையும் பார்த்துருப்பீங்க நீங்கள். இந்த வீடியோ நம்ம இவ்வளோ நகையை மாட்டிக்குவான். ஏன்னா அவனுக்கு மூளை கிடையாது. தங்கிட்ட பணம் இருக்குங்கிறத காட்டி தான் பெரிய பணக்காரன்னு காட்டணும். எப்படி காட்டுறது? தங்கத்தில் திம்பாங்க, தங்கத்தில் துப்புவானுங்க. நான் வந்து கக்கூசை வீட்டில் தங்கத்தில் கட்டி வச்சிருக்கேன் தெரியுமான்னு சொல்லிட்டு அதை போட்டு சுற்றி பாத்ரூம் டூர் காட்டுவானுங்க. கழுத்து ஃபுல்லாக தங்கம். அப்படியே பெரிய கை அவங்களுக்கு எப்படி தான் அந்த கை வேலை செய்யும்னே தெரியல எனக்கு. அது மோதிரம் போட மாட்டாங்க. புலி, பூனை, பெருச்சாலி, அப்படியே வைல்டு லைஃப். இந்த பக்கம் ஃபுல்லாக வைல்டு லைஃப், அப்புறம் இந்த பக்கம்லாம் பேர்ட்ஸ். இது எல்லாத்தையும் போட்டு இங்கே ஒரு கழுகு இருக்கும், இது இருக்கும், எல்லாம் அந்த எல்லாத்தையும் போட்டு இப்படியே இருப்பான். டவுட்டு, ஒவ்வொரு வாட்டியும் சாப்பிட்றப்பவும் பாத்ரூம் போகும்போதும் வந்து கழட்ட வேண்டிய இருக்குமே. எதுக்கு இதுவன் அப்படிதான் மாறுவான்? கல்வி இல்லாமல் ஒருத்தங்கிட்ட பணம் வந்து சேர்ந்துச்சுன்னா அது அந்த பணத்துக்கே இழிவு. முதல்ல புரிஞ்சுக்கும். கல்வி இல்லாமல் ஒருத்தங்கிட்ட பணம் வந்து அது பணத்துக்கே இழிவு. பணத்தையே வெறுப்பாக்கி விட்டு போயிடுவான். அதனால் என்னன்னா, சத்தியம் பண்ணி சொல்கிறேன், படிச்சிரு. ஏதாவது பண்ணி 10th பாஸ் ஆகிட்டுனா அதுக்கு ஒரு தகுதி. 10th பாஸ் ஆகிட்டியா 2 வருஷம் தான், +2 பாஸ் ஆயிரு, காலேஜுக்குள்ளே போயிரு. எப்படியோ பசங்களே உனக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் முடிச்சிட்டியா உனக்கு வேலை கிடச்சிரும். கண்டிப்பாக வேலை கிடைக்கலைங்க அப்படின்னு சொல்லாத. வேலையை உருவாக்கிக்க முடியும் உன்னால். ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு இடத்துல போய் லோன் கட்டினா கூட இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்களான்னு கேட்பான். நீ இப்போ இருக்கிற கண்டிஷனில் போய் ஒரு லோன் கேளேன். தொழில் செய்கிறதுக்கு லோன் போய் கேளேன். லோன் கேளேன். நீ பேங்க்குள்ளே நுழையேன். நீ பேங்க்குள்ளே போயேன், செக்யூரிட்டி உன்னை அங்கேயே லாக் பண்ணி அனுப்பிடுவார். புரிஞ்சுக்கோங்கடா. டேய், உலகம் பெருசுடா, எங்கேயோ போயிட்டு இருக்கு. நீ என்னடா ரயில்வே ஸ்டேஷனில் ரயிலில் ஏறிக்கிட்டு இறங்கிக்கிட்டு இது வாழ்க்கையை நினச்சிட்டு, ரயில் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்காக பயன்படுத்துகிற ஒரு இடம் தான் அது. ரயிலில் போகிறாங்க, இறங்குறாங்க, திரும்ப ரயிலில் ஏறுறாங்க, இறங்குறாங்க. இவ்வளோ தான் வாழ்க்கை அவங்களுக்கு. எங்கே ஒரு மாலுக்கு நீ போ, உன்னை உள்ளே அலோவ் பண்ணுறான்னு பாரு. எங்களை மாலுக்கு போக சொல்லுங்களேன், என்ன பண்ணுவாங்க? ஒரு கண்ணு வச்சுக்கிட்டு இருப்பாங்க செக்யூரிட்டி. வந்தானா வாக்கி டாக்கியில் அந்த குரூப் அங்கே போகுது, எந்த கடையில் போகிறாங்கன்னு பாருங்கள். என்ன பண்ணுவாங்க, கடையில் வந்து என்ன வேணும்னு கேட்டு அவனை அனுப்புவான். உனக்கு எவ்வளோ அவமானம் இருக்கும் தெரியுமா? அங்கே போய் நீ என்ன பண்ணுவ? இந்த அப்படி ரீல்ஸ் போடுவியா? நீ என்ன பண்ணுவ? எங்கே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நீ போ. நீ இந்த சமூகத்தில் பணம் இருக்கவர்களும் படித்தவர்களும் போகிற எந்த இடத்துக்கு நீ போ பார்ப்போம். உன்னால் போக முடியாது. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சமூகத்திலேருந்து ஒதுங்கி போயிட்டு இருக்கடா. இதுதான்டா தீண்டாமை. அன்னைக்கு வந்து அதிகாரத்தை கையில் வச்சுட்டு தீண்டாமை பண்ணிட்டு இருந்தான். இன்னைக்கு உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து உன்னை ஒதுக்கி விட்டுட்டு இருக்கான்டா. அது தப்பு தானே? இந்த தெருவுக்குள்ள நீ வரக்கூடாது, இந்த இடத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னது எவ்வளோ பெரிய தப்பு. அதுல இருந்தானே போராடி உன்னோட முன்னோர்கள்லேருந்து எல்லாம் போராடி சமத்துவம் எல்லாம் பேசி இன்னைக்கு சட்டத்தில் அதை கொண்டு வந்துட்ட. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்க? சட்டத்தில் கொண்டு வந்துட்ட, ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அவன் இப்போ உன்னை ஒதுக்க தேவையில்லை, நீயே ஒதுங்கி போகிற மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் நவீன தீண்டாமை. உன்னை கெடுக்கிறான். எல்லாம் கூட்டு கலவானிங்க. உன்னை கெடுத்து குட்டிச்சோராக்குறான். இன்னைக்கு வந்து கூலிப்பை ஏதாவது போட்டுட்டு இருந்தீங்கன்னா தூக்கி வெளியில போடு. ஜென்மத்துக்கு கூலிப்பை மலம்னு நினை. கூலிப்பை வாய்க்கில் வைக்கிறீங்களா, இது ஒரு மலை உருண்டை. இந்த மலை உருண்டையை நம்ம வாயில வைக்கலாமா யோசி. கஞ்சா வந்து மாட்டுச்சாணம்னு யோசி. மாட்டுச்சாணத்தை எடுத்து நக்குவோமா? நீ நக்குறியே மாட்டுச்சாணம். கஞ்சா என்பது ஒரு மாட்டுச்சாணம். நாய் பீ இப்படி நினை. அதை எடுத்து வாயில வைக்கணும்னு நினைச்சினா, அதே போல அந்த ஊசியை தெரியல, அது வந்து பூனை மூத்திரம் அப்படி நினைச்சுக்கோ. பூனை மூத்திரம், இந்த மூத்திரத்தை நம்ம உடம்புல ஏற்றுவோமா? இப்படி யோசி. இது இழிவு. இந்த இழிவுலேருந்து வெளியில வா. இந்த இழிவான வாழ்க்கைக்குள்ள நீ போகாத. உங்க அப்பா எப்படி வேணாலும் இருக்கலாம், உங்க அம்மா எப்படி வேணாலும் இருக்கலாம். தயவு செஞ்சு உனக்கு நான் டைரெக்டாக வந்து அறிவுரை சொல்கிறேன்னு நினைக்காத. நீ அப்பாவை நினச்சிக்கோ, அண்ணனா நினச்சிக்கோ, தம்பியா நினச்சிக்கோ, எப்படி நினச்சிக்கோ.
ஆனால் என் அறிவுரையை கேட்டு வந்துரு, படிச்சிரு. படிக்க முடியலையா ஒழுங்காக நான் சொல்கிற மாதிரி நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கோ, நீட்டாக வெட்டிக்கோ, ஏதாவது தொழிலை பாரு, பொருளாதாரம் கையில் தானாக வந்து சேரும். கொஞ்சம் கொஞ்சமாக மரியாதை மதிப்பு எல்லாம் வந்துடும். சமூகத்தில் உன்னை ஏற்றுட்டு போய்கிட்டே இருப்பான். நாளை பின்ன உன்ன மாதிரி யாரும் தவறாக போயிடாமல் உன்னால எல்லாரையும் பாதுகாத்து கூட்டிகிட்டு வந்துட முடியும். இதை பண்ணு. நீங்கள் அந்த பசங்க என்ன ஆவாங்கன்னு நினைக்கிறேன்? அவ்வளோதான் இருக்கக்கூடாது. இல்லை, நான் சொல்ல ஓப்பனாக சொல்கிறேன், என்ன ஆவானுங்க தெரியுமா? அவனுங்களுக்கு மட்டும் தான் தப்பை உணரலைன்னு வைங்க, ஆனால் சொன்னால் புரிஞ்சுக்கலாம். யாரையுமே நீங்கள் சரி செஞ்சிட முடியும். சரி செய்ய முடியாத மனுஷன் நம்ம ஒன்றும் மிருகங்கள் கிடையாது, மனிதர்கள் தான். சந்தர்ப்ப சூழல் அவனை ஒரு பைத்தியக்காரனாக மாற்றி வச்சிருக்கு. அந்த பைத்தியக்கார புத்தியில் கஞ்சா போதையில் அவன் இதை பண்ணுறான். ஆனால் நாளை பின்ன அவன் என்ன சமூகத்தில் மாறுவானா, காசுக்கு கொலை செய்கிறவனா மாறுவான். இப்படி தான் அவனுங்களை கொண்டு போவானுங்க. தப்பை அவன் திருந்தி வாழ முடியாது, விட மாட்டானுங்க. இந்த சமூகம் விடாது. வெளியில் வந்து அவன் அதை தான் பண்ணுவான். அப்புறம் பெரிய ரவுடி ஆவான். அடுத்து என்ன தெரியுமா பண்ணுவாங்க? போலீஸ் அவனை சுட்டுக்கொள்ளும், பணமாயிடுவான். அவ்வளோதான் சர்க்கிள். அதுக்கு நடுவில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான், அந்த பொண்ணை கேரி பண்ண வைப்பான். இவன் செத்ததுக்கப்புறம் அந்த பொண்ணை அந்த குழந்தைய தள்ளி விட்டுரும். த சர்க்கிள் கண்டினியூஸ். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ யாராவது ஒருத்தன் தப்பி தவறி இந்த இதிலிருந்து வெளியில் வந்தானா தப்பிச்சுக்குவான். என்னன்னா, ஒரு நல்ல அப்பா அம்மா இருக்கிற இடத்துல குழந்தைங்க இப்படி மாறாது. இவ்வளோதான் விஷயம். அவங்க பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் பெத்தோம் பொறுப்பான அப்பா அம்மாவாக இருக்க மாட்டாங்க. அதான் இந்த புரோக்கன் ஃபேமிலிஸ். இதுக்கும் பொருளாதாரத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, இங்கேயும் ட்ரக் அடிக்ஷன்லாம் இருக்கே, பணம், அதுவும் புரோக்கன் ஃபேமிலி தான். பணம் இருக்கும், அப்பா அம்மா. இது இவ்வளோதான் விஷயம். புரோக்கன் ஃபேமிலிஸ்க்கும் பணத்துக்கும் சம்மந்தமே இல்லை. இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பேசிக் இதை செய்யாத. இது அடையாளமே இல்லை, இது அவமானம். இது அவமானம்னு சொல்ல மாட்டானுங்க எவனோ உங்ககிட்ட. ஏன்னா சொன்னால் அவங்க நீ வாக்கு போட மாட்ட, நீ வந்து அவங்கள வந்து வேறு மாதிரி பார்ப்ப அப்படிங்கிற நினப்பில் உங்ககிட்ட வந்து யாருமே இதை சொல்ல மாட்டாங்க. நான் தெளிவாக சொல்கிறது இவ்வளோ தான். இது அவமானம், இது அருவருப்பு. இது அப்படின்னு நினைக்கணும், அப்படியே பதிவு செய்யுங்க. இந்த மாதிரி ஒருத்தன் பண்ணுறான்னா போகிறான்னா திருத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்கள் வீட்டு பையன் இந்த மாதிரி இன்ஸ்பயர் ஆகிறான்னா அவனை திருத்துங்க, மண்டையில் தட்டி திருத்துங்க. இது தப்புடா, இது உனக்கு யாரும் இது பண்ண மாட்டாங்க. அதே போல் உங்கள் பசங்களோட இந்த இனிஷியல் ஸ்டேஜில் இந்த முடியை கொஞ்சம் வெட்டுறது, இந்த கிராஸ் வெட்டுறது, இந்த இடத்துல ஃபுல்லாக மிஷின் கட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணானா அப்போவே கண்காணிங்க. இது ஸ்டைல் கிடையாது. இது ஏன்னா இதோட நீட்சி தான் அங்கே போகும். அப்புறம் டேட்டு குத்துறது, உடம்பு ஃபுல்லாக டேட்டு எதுக்கு? நீங்கள் யோசிங்க, ஏன் எல்லா ரிலீஜன்லையும் டேட்டு குத்தக்கூடாதுன்னு சொல்கிறான்? அது ஏன்னா உடம்புக்கு தேவையில்லாதது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, அங்கே டேட்டு குத்துறதுலையே முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மங்களகரமான விஷயத்தை தான் உடம்புல வந்து டேட்டுவாக குத்துவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மயில் போடுவாங்க, வேலு, முருகனுக்கு ஏதாவது வேலு இந்த மாதிரி போடுவாங்க. இதுதான் வந்து பாரம்பரிய டேட்டூஸ் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா பச்சையாக பரவிடும். அது பச்சை இலையில் போடுறது அது வேற. அது வந்து பச்சை குத்துறது. அது வந்து டேட்டூன்னு சொன்னாலும் அது பச்சை குத்துறது ட்ரெடிஷ்னல். ஆனால் அன்றைக்கி அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து டேட்டூவிங் கல்ச்சரில் எந்த சிம்பிள்ஸ் வந்து டாமினேட் பண்ணுது? எலும்புக்கூடு, கண்ணு, எதெல்லாம் நெகட்டிவான சிம்பிள்ஸோ அதெல்லாம் ஆந்த. ஏன் உள்ள கரை இருக்குது, தோல் தூய்மையாக இருந்தாலும் அதையும் சேர்த்து கரைப்பட்டுற. இதுதான் நடக்குது. அந்த உள்ளத்தில் இருக்க கரையை முதல்ல சரி செய். அது வடுவாக இருக்கலாம், அது கோபமாக இருக்கலாம், அது யாரோ ஒருத்தவங்களோட தவறு வந்து உன் மேலே, உங்கள் அப்பாவோட தவறோ ஒரு அம்மாவோட தவறோ இல்லை ஏதோ ஒரு தவறு வந்து உனக்கு தப்பான வழிகாட்டலாக இருக்கலாம். ஆனால் அந்த வழிகாட்டலுக்குள்ளே போகாத. வந்து உடனே வந்துட்டு நான் எப்படி வேணாலும் இருப்பேன், என்னை கேட்குறதுக்கு யாரும் இல்லை, இதுவே தப்பு. அடுத்தவர்களுக்கு அஞ்சு வாழணும். இப்போ நம்ம ஊரில் சொல்லுவாங்க 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அது எதுக்கு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? முறைப்படுத்திட்டு வாழணும். 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க அப்படின்னா அந்த மாதிரி நம்ம வாழக்கூடாதுங்கிற ஒரு நோக்கம் நம்மக்கிட்ட இருந்துச்சு. அதனால தான் அந்த ஊரில் அந்த டைலாக் ஃபேமஸ். யாரா அந்த 4 பேருன்னு அந்த 4 பேரை நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிங்க. அவனுக்கு என்ன, நான் எப்படி வேணாலும் வாழ்ந்தா அவனுக்கு என்ன? இதுதான் இந்த ரிபல் மைண்டு. ரிபல்ங்கிறது என்ன? நீ ஒடுக்கப்படுற இடத்துல நீ பண்ணினா நீ ரிபல். நீயே நாசம் பண்ணிக்கிற இடத்துல யார் உனக்கு தடுக்க முடியும்? நீ செய்கிறது உனக்கு நீயே ஸ்லோ பாய்சன் கொடுத்துக்கிற, உனக்கு நீயே தூக்கு மேடை ஏற்றிக்கிற, உன்னுடைய கௌரவத்தையோ உன்னுடைய எல்லாத்தையும் அழிச்சுக்கிற. ஏங்க வேறு சொல்கிறாங்க, நாங்கள்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போனால் என்னை வந்து வாடா போடான்னு பேசுகிறாங்க, எங்களை வந்து மரியாதை இல்லாமல் நடத்துகிறாங்க அப்படின்னா நீ மரியாதைக்குரிய மாதிரி நடந்து பாரு. எந்த போலீஸ் உங்ககிட்ட அப்படி பேசுகிறாங்கன்னு பார்ப்போம். புரிதுங்களா சொல்கிறது? நீட்டாக நீ ட்ரெஸ் பண்ணிட்டு போகும்போதுனா சொல்லுங்கள், யாருங்க என்னங்கன்னு தான் பேசுவாங்க எல்லாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது நீ யார் என்னன்னு.
ஆனால் நீ உன்னை பார்த்தாவே தெரியுது நீ என்னன்னு. இப்போ புரியுதா? இதுதான் பிரச்சனை. ஒருத்தங்கிட்ட பணம் இருக்கா இல்லையாங்கிறத ஒருத்தனை பார்த்தாவே தெரியுற லெவலுக்கு நீ வச்சுக்கிட்டீங்கன்னா யாரோட தப்புங்க இது? ஏங்க ஒரு வெள்ளை சட்டை எவ்வளோங்க வரும்? எல்லா ரகத்துலையும் விற்கிது. 150 ரூபா 200 ரூபா 150 ரூபாயில் ஒரு வெள்ளை சட்டை வரும். ஒரு நல்ல பெல்ட் எவ்வளோங்க வரும்? 200 ரூபாய்க்குள்ள இருக்கு. ஒரு நல்ல பேண்ட் எவ்வளோங்க வரும்? 300க்கு 400க்கு. இப்போ எனக்கு ஒரு மொத்தமாக ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு நீட்டான ஒரு காஸ்டியூமோ ஒருத்தனால போட முடியுமா முடியாதா? நினச்சா முடியும். நினச்சா முடியும்ல. அதை விட்டு அதை பண்ண வேண்டியதானே. ஒரு நீட்டான ஒரு டிஷர்ட்டை போடு, ஒரு நீட்டான இதை போடு. ஆனால் நீ என்ன பண்ணுற? காசு இல்லாமலாம் இல்லை, காசே வச்சுருப்பான், ஆனாலும் லூசுத்தனமாக உன்னை வாங்கிட்டு வருவான். பார்த்துருக்கீங்களா? இதுதான் அந்த மென்டாலிட்டி. ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கானா எல்லாம். நீலாம் இப்படி இருக்க, நீங்களாம் யூனிஃபார்மாக இருக்கீங்க, நான் அப்படி இல்லை பார்த்தியா, நான் யாரோட கட்டுப்பாட்டுக்கும் வரல பார்த்தியா. அப்படிலாம் இல்லை ராஜா, நீ எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்க. இந்த பாரு உனத்துக்கு உள்ளே உட்கார வச்சிட்டாங்களே, இதுதான் கட்டுப்பாடு. கவர்மெண்ட்டுக்கு மீறி எவனும் கிடையாதுங்க. நீ எல்லாம் இந்த அரசு பார்வையில் சமம். நான் கொலை செஞ்சாலும் என்னை தூக்கி இப்படி தான் உட்காருவேன், நீ கொலை செஞ்சாலும் உன்னை தூக்கி இப்படி தான் உட்கார வைப்பாங்க. என்னது கொலை பண்ணாவன்? என்ன கஞ்சா அதான் போலீஸ் எந்த மோட்டிவும் கிடையாது. அவன் இவனை அடிக்கலை, இவனை தாக்கலை, எந்த ஒரு இதுவும் இல்லை. கஞ்சா போதையில் கொலை செய்கிறதுக்கும் கூட ஒரு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும்டா. ஆனால் நீ என்ன ரீசனே இல்லாமல் கொலை பண்ணுறேன்னா நீ புரிஞ்சுக்கோ உன்னோட இடம் என்னன்னு. இப்போ நீ இப்போ எங்கே போவ? சீர்திருத்த பள்ளி போவ. உன ஒரு வருஷத்துக்கு உட்கார வச்சா பெயிலில் விடுவான். நீ வெளியில் வந்து என்ன பண்ணுவேன்? வேறு ஏதாவது ரவுடிக்கு போயிட்டு வெட்டு குத்து வேலையை பார்ப்பேன். என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் என்கவுண்டரில் செத்து போயிடுவேன். ரொம்ப சீக்கிரம் செத்துருவேன். இதுதான் நடக்கும். உனக்கு வாழணும்னா தப்பு பண்ணிட்ட, நீ ஒன்றும் பண்ண முடியாது. தயவு செஞ்சு இந்த சிறையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்ல விஷயங்களை மண்டையில் ஏற்றிட்டு இந்த முடி எல்லாத்தையும் கலைச்சி உழுது பண்ணிட்டு நீட்டாகிட்டு தப்பு பண்ணிட்டோம், இந்த போதைக்கு அடிமையாயிட்டோம், இந்த போதையிலேருந்து வெளியில் வர வழியப்பார். இதுதான் அந்த பசங்களுக்கு சொல்கிறது. இந்த பசங்களை மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கானுங்களே இந்த வெளியில், இவங்களுக்கு எதாவது சொல்கிறது. இன்னொன்று, நம்ம கவர்மெண்ட்டுக்கும் ஒரு சில கோரிக்கைகள் வைக்க வேண்டியது இருக்குது. இப்போ இந்த இன்ஸ்டா ரீல்ஸில் இவங்க இந்த மாதிரி பண்ணுறானுங்கல்ல, இதை லைக் பண்ணுறவன் கமெண்ட் பண்ணுறவன் உள்ளே போய் பார்த்தா அவனுங்களும் அதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. இது ஒரு உலகமாக இருக்குது, நெட்வொர்க்காக இருக்குது. இதில் வந்து சாதி பேதம்லாம் இல்லை. நான் சொன்ன மாதிரி இது எல்லா தரப்புலையும் பண்ணுறவன் இருக்கான். ஆனால் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி பீப்புள் வந்து இதில் ஹெவியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க, அஃபெக்டும் ஆகிருக்காங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட் சைடில் பார்த்து இந்த மாதிரி வந்து டாக்ஸிக்கான வீடியோ பண்ணுறவங்களெல்லாம் ஒன்றா ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு கேம்ப் நடத்துங்க. அவங்கள கூப்பிட்டு வார்ன் பண்ணி இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு சொல்லி கேம்ப் நடத்துங்க. நான் அந்த தலித்தியவாதிகள் மேலே கோவப்பட்டேன் தெரியுமா? ஒரு முறைங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு ஹெச்எம் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி முடி வச்சிருக்க பசங்களெல்லாம் கூப்பிட்டு பிடி வாதியாரெல்லாம் வச்சுக்கிட்டு முடி வெட்ட சொன்னாருங்க ஸ்கூலில். பிசிஆர் போடல, ஏன்னா அவர் ஒன்றும் தப்பு பண்ணல. முடி வெட்ட சொன்னார். எல்லாரும் பிடிச்சி திட்டிட்டு இருந்தாங்க அவரை. அவங்க முடி அவங்க உரிமைனாங்க. அவர்கள் மயிர் அவர் உரிமை அப்படின்னாங்க. மயிரில் உரிமை. ஸ்கூலில் இப்படி முடி வைக்காதேன்னு சொல்லி, இப்போ நம்மலாம் ஸ்கூல் படிக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா பிடி வாதியார் வந்து முடியை பிடிச்சி பார்ப்பாரு, திருகி வெட்டி விட்டுருவாப்ல. இல்லை எங்கெல்லாம் வெட்ட மாட்டாங்க, பட் ஆனால் பிடிச்சி பார்ப்பாங்க. பிடிச்சி முடி இப்படி இருந்துச்சுன்னா வந்துட்டு நேம் இது பண்ணிடுவாங்க. அடுத்த பிடி கிளாஸ் வரதுக்கு போது முடி வெட்டி இருக்கணும். டெய்ல் விட்டு வந்தால் டெய்லை வெட்டிடுவாங்க. டெய்லாம் வெட்டினா வெட்டி விட்டுருவாங்க. எங்கள் இதில் வந்து அப்படிலாம் அந்த அளவுக்கு தைரியமே இல்லை எங்களுக்குலாம். யாரும் அப்படிலாம் டெய்லாம் விட்டுற மாட்டாங்க. இப்போ அந்த கண்டிப்பு இருந்துச்சுல்ல எங்கள் ஸ்கூல்லலாம், ஏன் இப்போ அது கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கக்கூடாதா? முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு. முன்னாடி பாசட்டா சொல்லிடுவாரு, முடிய வெட்டுறாப்பா, இப்படிலாம் முடி வைக்கக்கூடாதுமா, இந்த மாதிரி கலர் அடிக்கக்கூடாது, பண்ணக்கூடாது, எல்லாம் சொல்லி தான் அனுப்புவாங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் போடக்கூடாதுரா, ஒழுங்காக யூனிஃபார்மில் வா இருக்கும். பர்த்டேக்கு மட்டும் கலர் ட்ரெஸ்ஸுக்கு அலோவ் பண்ணுவாங்க, அவ்வளோதானே. இன்றைக்கி என்ன நடந்துட்டுருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில்? கவர்மெண்ட் யூனிஃபார்மே அவங்க எப்படி போடுறாங்க தெரியுமா? ஒன்று அது வெள்ளை, ஒரு இன் பண்ணுறதில்ல, ஒரு டக்கின் பண்ணுறதில்ல. அவங்க டக்கின்னாவே என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. நான்லாம் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் டக்கின் பண்ணி சுற்றிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் என்ன ஏங்க டக்கிங் பண்ணுறேன், எனக்கு பழகிருச்சுடா, பழகிருச்சு, அந்த ஒழுங்குக்குள்ளே நான் வந்துட்டேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எனக்கு இப்போ டக் அவுட் பண்ணிட்டு போனால் எனக்கு ஏதோ ரவுடி மாதிரி ஃபீல் ஆயிரும். எனக்கு அது கான்ஃபிடண்ட்டாக இருக்க மாட்டேன் நான். அதனால நான் எப்பவுமே டக்கின்ல இருப்பேன். அந்த அளவுக்கு தான் எங்கள் ஸ்கூலில் வழி நடத்துச்சு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஒருத்தர் முடி வெட்டிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த ஹெச்எம்ஐ போட்டு திட்டி வச்சுருந்தாங்க எல்லாம். எப்படி நீங்கள் முடி வெட்டலாம்? உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸை கொடுத்தது? அப்போ என்ன நோக்கம்னு புரியுதா? இது ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஒரு கமெண்ட் நான் பார்த்தேன். கமெண்ட்டில் ஒரு போஸ்ட் பார்த்தேன். இந்த மாதிரி முடி வச்சுருக்கவங்க எல்லாருமே பொட்டன்ஷியல் கிரிமினல்ஸ்னு ஒருத்தர் எழுதியிருந்தான். ஸ்டீரியோடைப் பண்ணிட்டான், எழுதியிருந்தான், ட்விட்டரில் எழுதியிருந்தான். நான் பார்த்தேன். அதனால தான் இவ்வளோ முடிய வச்சு நான் பேசிகிட்டு இருக்கேன். அது ஆக போகுதுன்னு எனக்கு தெரியும். அப்போ ஆக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன், வேண்டாம்.
இந்த அடையாளம் மதிப்புக்குரிய அடையாளம் கிடையாது. ஒரு மதிப்புக்குள்ள ஒரு அடையாளம். இப்போ நீ வந்து ஒரு தலப்பா கட்டுற, அது மதிப்புக்குரிய அடையாளம். அயோத்திதாச பண்டிதர் கட்டி இந்த மாதிரி ஒரு தலப்பாயை கட்டுறனா அது ஒரு மதிப்புக்குரிய அடையாளம். ஐயாவளி மாதிரி ஒரு தலப்பா கட்டுறனா அதாவது ரெஸ்பெக்டபிள் அடையாளங்களை நீ கையில் எடு. இதை நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறது இல்லை உன்னோட ஸ்டேட்டஸை உயர்த்தி காட்டுற மாதிரி ஒரு வேலையை பண்ணு. அந்த இடத்துக்கு வா, அதை விட்டுட்டு இந்த வேலையை பண்ணாத. இதுதான் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்ஸுக்கு முழு ப்ளேம் ஆக்சுவலாக யார் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரித்தாளும் சூழ்ச்சி செய்த தலித்தியவாதிகளும் அதை எந்த விதமாகவும் கண்டுக்காமல் வாக்கரசியலுக்கு பயன்படுத்திக்கலாம்னு சொன்ன திராவிட கூட்டமும் தான். இன்னொன்று மிக மேஜரான ஒரு பொறுப்பு வந்து சினிமாக்களில் வைலன்ஸை வச்சு காசு பார்த்தா ஒவ்வொரு டைரக்டரும் இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்கணும். ரெண்டாவது, வட இந்தியர்களை பற்றி நாம் பேசும்பொழுதெல்லாம் வட இந்திய தொழிலாளர்களும் அந்தந்த மண்ணின் மைந்தர்கள், அவர்கள் அவரவர் மாநிலத்தில் உயர்வாக இருந்து வாழ்ந்து அரசியல் செய்ய வேண்டும். வெளி மாநிலங்களுக்கு வேலை செய்தாலும் அவர்களுடைய மாநில அரசியலை விட்டுவிடக்கூடாதுன்னு சொல்லி அவர்களுக்காகவும் பேசுகிறவங்க தான் தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த இதை போட்டு தமிழ் தேசியவாதிகள் மேலே பழியை போட்டு எஸ்கேப் ஆகலாம்னு அதிகாரத்திலே வராது எங்கள் மீது பழியை போடுவதற்கு பதிலாக அதிகாரத்தில் இத்தனை ஆண்டுகளாக இருந்து கொண்டு போதைப் பொருட்களை தடுக்க வக்கில்லாமல் இருக்கக்கூடிய திராவிடமும் அந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை நம்ம சமூக மக்கள்கிட்ட அதிகமாக பரப்புறானுங்க. இவங்களை எதிர்த்து கேள்வி கேட்குற துப்பற்ற தலித்தியவாதிகளும் தான் இது வெக்கி தலைகுனியணும். நீங்கள் வெக்கி தலைகுனிங்கன்னு சொல்லி நான் முடிக்கிறேன். பல லேயரில் இந்த பிரச்சனை இருக்குது. எல்லா பார்வையிலேருந்தும் பார்த்துருக்கோம். பேரண்டிங் அப்படின்ற விஷயத்துலேருந்து பேசியிருக்கோம். மிக்க நன்றி பாரி. நன்றி.